ஸோ வெரி வெரி ஹாப்பி மார்னிங். நான் ஹாப்பி மார்னிங் தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாட்டி வந்திருக்க ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிஜமாலே ஹாப்பினஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ டுடே வாட் யூ ஆர் கோயிங் டு டு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த செமினார் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா உங்களோட கோஆபரேஷன் தேவை எனக்கு. ஏன்னா திஸ் டைம் வி ஹேவ் எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி இருப்பாங்க. நம்ம வெளியில இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாலும் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10% 20% people will be joining. But today we have exactly 50-50. 50 our students and 50% we have our guest today. So இது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா பேசினா சக்சஸ்ஃபுல்லா நடக்காது. நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணும் போதுதான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ சீக் யூர் ஹம்பிள் கோஆபரேஷன், எஸ்பெஷலி ஆன்லைன். எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க அன்மியூட் பண்ணி தாராளமா என் கூட பேசலாம். ஓகே, சோ திஸ் மார்னிங் ஒரு 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்றவங்க வந்து வேற யாரும் இல்ல, உங்களுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ். இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? யார் இங்க ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ்? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 6 months 7 months என்ரோல் பண்ணி எனக்கு 6 months ஆயிடுச்சு, 3 months ஆயிடுச்சு, 2 months ஆயிடுச்சு, அப்படி இருக்கிற ஃப்ரெஷ் யங் அட்வொகேட்ஸ் இருக்கீங்களா? இருக்கோம் மேம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 years 3 years பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. 3 years விட சொல்ல போனா 2 years பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ இப்ப நோட்டிபிகேஷன் 2 மாசத்துல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் எலிஜிபிளா? மியூட்ல வச்சுக்கோங்க. நான் திருப்பி ஐ சீக் யுவர் கோஆபரேஷன். ஏன்னா மியூட்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே எதுவுமே இன்னைக்கு எடுத்துட்டு போக முடியாது இந்த செமினார்ல இருந்து. ஓகே, மியூட் ஆல் ப்ளீஸ். மியூட் பண்ணிக்கோங்க. டவுட் செஷன் அப்ப டவுட் பேசிக்கலாம். ஓகே, சோ 2 மாசத்துல நோட்டிபிகேஷன் போட்டா இவங்கள யாரு எலிஜிபிள்? அதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நீங்க ரூமர்ஸ் நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம், இல்லனா இன்ஸ்டாகிராம்ல நிறைய இடத்துல பாத்துருக்கலாம். அத வச்சுலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ ரூமர்ஸை வச்சு ஒரு ஜட்ஜ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? அப்ப நம்ம எதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும்? ஜட்ஜ்மெண்ட் பார்த்து தான் பார்க்கணும். சோ இன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் நம்ம வந்து ப்ராப்பரா என்ன சொல்லிருக்காங்கன்றத பார்க்க போறோம். ஓகே, சோ வாட் ஆல் क्वेश्चंस will be solved அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எல்எம் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல இன்க்ளூடடா? ஏன்னா முக்காவாசி பேர் எல்எல்எம் போட்டிருப்பீங்க. சோ நீங்க இன்க்ளூடடா இல்லையா அதையும் சால்வ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ். இப்ப 3 years பிராக்டிஸ் இல்லைன்னா நீங்க எல்லாருமே ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் தான். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே, சோ அவங்க எல்லாம் எப்போ எக்ஸாமினேஷன் எழுத முடியும் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்ப நீங்க எல்லாம் எலிஜிபிள்ல வந்துடுறீங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே என்ன தெரியுமா? எலிஜிபிள் இல்ல, எக்ஸாமினேஷனுக்கு ரெடி. ஆமாவா இல்லையா? எலிஜிபிளா இருந்து என்ன ப்ரோஜனம், ரெடியா இல்லனா? கரெக்ட். சோ வாட் வில் மேக் யூ ரெடி? நீங்க என்ன பண்ணா ரெடி ஆகலாம்? ஐ டெல் யூ, ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ண மாதிரி 6 months கழிச்சு இருக்காது. 6 months கழிச்சு லாஸ்ட் டே மாதிரி இருக்காது. சோ ப்ரிப்பரேஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம். சோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து 0 hour. 0 hourனா என்ன? அந்த 0 hourல எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னைக்கு தேதிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நோட்டிபிகேஷன். சோ அப்ப உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ஆல்ரெடி மேம் கிளாஸ்ல எடுத்திருப்பாங்க, அததான் சொல்ல போறாங்க. நெவர், இட்ஸ் நாட் லைக் தட். இப்ப எல்லாருமே ஒன்னாயிட்டீங்க. ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணலனாலும் சரி, யூ ஆர் இன் தி சேம் ஸ்டேஜ். கரெக்ட்டுங்களா? சோ ஹவ் யுவர் மைண்ட் செட் ஷுட் பி, எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்றது தான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் செமினார். அண்ட் ஃபைனலா we have a special guest. she'll be joining. சோ அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் பிரேக் I'll inform regarding that. ஓகே, சோ வாட் பிளான் யூ கேன் டு, எப்ப நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏஜ் லிமிட்ட பத்தி இப்போதைக்கு என்ன சொல்லிருக்காங்க, அது எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So welcome to Law Experts MBA India, and I'm here with you, Malati. Okay, so we'll go ahead. Yes, first வந்து இந்த 3 years judgment history, நம்மள டார்ச்சர் பண்ண ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1993. அப்பதான் நான் பிறந்தேன். அப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்ப வந்த பிரச்சனை இல்ல, அப்பையில இருந்து வந்த பிரச்சனை. சோ அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 years பிராக்டிஸ் ரெக்வயர்டுன்னு சொன்னதே 1993ல தான். ஓகே, இத செகண்ட் ஏஐஜே
கேஸ்ன்னு சொல்றாங்க. கேஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதே எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க போறது இல்ல. ஜஸ்ட் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, அதுக்கப்புறம் 2002ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 இயர்ஸ் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2002ல தான் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, எல்லா கிராஜுவேட்ஸும் 3 வருஷம் நல்லா ஜம்முன்னு பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா நான் எதுக்கு எக்ஸாமினேஷன் எழுதணும், எனக்கு பிராக்டிஸே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பொட்டன்ஷியல் கிராஜுவேட்ஸ் ஜட்ஜ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2002ல என்ன பண்றாங்க, 3 இயர்ஸ் ரெக்வயர்மெண்ட் ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் வந்து ஜட்ஜ் எக்ஸாம் எழுத வருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க அவங்க. அடுத்து இந்த 20th May 2025 என்ன பண்றாங்க, எல்லா ஹை கோர்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு ஒப்பீனியன் வாங்குறாங்க. ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் ஜட்ஜ் ஆனாங்களே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. எல்லா ஹை கோர்ட்ஸும் என்ன பண்றாங்க, மெஜாரிட்டி ஹை கோர்ட்ஸ் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு கொடுத்துறாங்க. ஆனா இவங்க என்ன டேட்டாவை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லல. ஜஸ்ட் உங்க அப்பா கிட்ட போய் கேட்டா ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல, அந்த பையனா காலைல ஏஞ்சா கிளம்பிடுவான் பைக் எடுத்துட்டு, அவன் பாத்தீங்கன்னா டெலிவரி வேலைக்கு போவான். கரெக்டா? சோ வெளியில இருந்து பாக்குறதா தெரியும். லைக் தட் நான் அக்யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. they didn't show any data but just given their opinion. சோ இந்த மாதிரி ஒப்பீனியன் வரவும் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்க, 3 இயர்ஸ் பிராக்டிஸ நாங்க ரெஸ்டோர் பண்றோம்னு திடுதிப்புன்னு ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஐயோ அட்மின் டீம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணா நல்லா இருக்குமே, அன்மியூட் பண்றவங்களா ரிமூவ் பண்ணிருங்க, அட்மின் டீம் மீட்டிங் ரூம்ல போடுங்க. ஓகே டன். சோ இப்ப ஏன் இந்த ரெஸ்டோரேஷனை பத்தி நான் பேசுறேன்னா, இதுலதான் வந்து உங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே இருக்கு. ஓகே, சோ திருப்பி ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. இந்த ரெஸ்டோர் பண்ணது நிறைய ஜுடிஷியல் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸோட லைஃப அன்சர்டனிட்டிக்கு கொண்டு போயிடுச்சு. ரீசன் என்னன்னா, நான் லா முடிப்பேன், 3 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே வந்துருமா, எழுதி தர முடியுமா யாராவது? யூபிஎஸ்சி மாதிரி கிடையாது. ஐ கோச் ஃபார் யூபிஎஸ்சி as well. சோ யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they take attempts. they tell me that ma'am எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வேணும், ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் வேணும், சும்மா எக்ஸாம் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன், அடுத்த அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றேன். they have that luxury. ஓகேங்களா? அது கஷ்டமான எக்ஸாம் தான், நம்மளை விட எல்லாமே ஓகே தான். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் லக்ஸரி என்னன்னா, என்னால சொல்ல முடியும் அடுத்த வருஷம் எத்தனாம் தேதி பிரிலிம்ஸ், எப்ப அதுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்றது என்னால சொல்ல முடியும். they have that preparation luxury. but you know what you people don't have. திடீர்னு ஒரு கயிறு டமால்னு தொங்கும், டக்குன்னு நீங்க ஜிம்னாஸ்டிக் ரெடி இருக்க மாதிரி டப்புனு புடிச்சு ஏறி போயிடணும். இது நான் ஜோக்குக்கு சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க, உண்மையாவே ரொம்ப கஷ்டத்தோட தான் சொல்றேன். அந்த இடத்துல இருக்கும் போது ஐ ஸ்பீக் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், how much they are frustrated னு I know. ஓகே, சோ you don't have that luxury. போடுற நோட்டிபிகேஷன்ல எப்படி பண்ணணும், கிளியர் பண்ணிட்டு போயிட்டே அந்த மாதிரி மைண்ட் செட் வேணும். சோ இப்போ 21st August 2026 பூமிகா ட்ரஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரிவ்யூல நமக்கு இந்த 3 இயர் பிராக்டிஸ் ரூல் வேண்டாம், அதை 1 இயரா ரெடியூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. மேம் இப்பதானே நீங்க வந்து ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் எழுதலாம் சொன்னீங்க, இப்ப திருப்பி வந்து 1 இயர் கேக்குறீங்களேன்னு கேட்டா, there is something called as transition period. சோ நல்லா டைமா பாத்துக்கோங்க. எப்போ இந்த 25th May ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சா, சோ அந்த 25th May ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து 31st March 2027 நல்லா பாத்துக்கோங்க. March 2027 இந்த மார்ச்சா முடிஞ்சு போன மார்ச்சா, அடுத்த வருஷம் March 2027க்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தால் fresh law graduates can write the examination. சோ இப்போ அது வந்து நீங்களா சொல்றீங்களே மேம் அப்படின்றதுக்காக தான் I have brought the judgment to you. Let me show the judgment one second. ஏன்னா டைரக்டா ஜட்ஜ்மெண்ட் படிச்சிடலாம், ஆனா இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது கேக்குது இல்ல, அத கேட்காம கேக்குது மேம். கதை சொல்லிருப்பாங்க, இந்த கேஸ்ல அப்படி, அந்த கமிஷன்ல இப்படி. நீங்க நீங்களா சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு வேணாலும் எழுதிக்கோங்க, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப கடைசியில நீ என்ன சொல்ல வர, அதுதான் அந்த ஆப்ஜெக்டிவ் கீழே இருக்கும். ஐ ஜஸ்ட் ஸ்க்ராலிங், எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுலயும் சில அன்சர்டினிட்டி இருக்கு, அதான் அங்க காமெடியா. லெட்ஸ் see, காமெடி இல்ல, sad tragedy as well. இல்ல டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் வேற ஒண்ணு இருக்கு. எத்தனை ஜட்ஜ் உட்கார்ந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுனாங்க? 3. அந்த 2 பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் வந்து இல்ல 3 இயர்ஸ் பிராக்டிஸ் தான் வேணும் அப்படின்னு புடியா புடிச்சிட்டாரு. பட் ஓகே, எனிவே 2 பேர்னால மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு செகண்ட் போகுது. எஸ். So this directions and conclusions is what binding on us.
ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபாலோயிங் டைரக்ஷன்ஸ்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் issued to the post of civil judge in the transition period. So what will be the transition period? Some period up to 31st March 2027. நான் ஏன் ஸ்டார்டிங் டேட்ட சொல்லனா, நமக்கு நோட்டிபிகேஷன் முன்னாடியே போட்டிருந்தா ஸ்டார்டிங் டேட் தேவை. நமக்கு இப்ப போட்டாங்களா? கிடையாது. சோ எண்டிங் டேட் எங்க? அடுத்த மார்ச்சுக்குள்ள நோட்டிபிகேஷன் போட்டா என்ன? all law graduates shall be eligible to apply. சோ எல்லா law graduateம் லாஸ்ட் மார்ச் கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு எக்ஸாம்லாம் எப்ப முடிஞ்சிருக்கும்? மே மார்ச்ல முடிஞ்சிருமா? உங்களுக்கு அந்த மே மார்ச்ல முடிச்சவங்க எல்லாருமே will be available to write the examination. They are eligible. அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருக்கேன் மேம், ஒரு வருஷம் பிராக்டிஸ், you are eligible. அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன் மேம், you are eligible. சோ லாஸ்ட் செமஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ எல்லாம் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ்ல தான் வருவீங்க. எந்த ஒரு பிராக்டிஸும் தேவையில்லை, you will be eligible. அததான் இங்க சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா டீம்டு பிராக்டிஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். டவுட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணுவோம். டவுட்ஸே ஐ திங்க் இட் கோ ஃபார் 2 to 3 hours. I'll be ready to do it. ஆனா இப்ப நான் சொல்லிட்டேன், லாஸ்டா டவுட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1 year கம்ப்ளீட் பண்ணுமே சொன்னாங்களான்னு கேட்டா, நாங்க வந்து இத சொல்லாமே இருந்திருக்கலாம். ஆக்சுவலி ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் எல்லாருமே 1 year கம்ப்ளீட் பண்ணதா நாங்களே நினைச்சுக்கிறோம், டீம் டு ஹேவ் பிராக்டிஸ். அதனால எல்லாரும் வந்து தயவு செய்து எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்றதுதான் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் சொல்லியாச்சு. ஆனா இங்க கன்ஃபியூஷன் என்ன? 1 year வேணுமா வேணாமா? இல்ல நான் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் ஆயிடுச்சு, எனக்கு 6 months என்ரோல்மெண்ட் முடிஞ்சிருச்சு, 7 months என்ரோல்மெண்ட் முடிஞ்சிருச்சு, 1 year முடிஞ்சிருச்சு, இப்ப நான் சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் கொடுக்கணுமான்னு கேட்டா நோ. ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் கீழே வந்தா they shall not be required to furnish a separate certificate of practice. சோ நல்லா பாத்துக்கோங்க, இது யாருக்கு அப்ளிகபிள்? நோட்டிபிகேஷன் அடுத்த மார்ச்க்குள்ள வந்தா இது எல்லாம். ஓகேங்களா? சோ அத ஃபர்ஸ்ட் பார்த்து மார்ச்க்கு அப்புறம் வந்தா என்னன்றதை பாத்துடலாம். அப்புறம் நோட்டிபிகேஷன் எப்ப வர வாய்ப்பு இருக்கிறதையும் பாத்துடலாம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் திங் என்ன, ட்ரைனிங் பத்தி சொல்றாங்க. இவங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் மீ ஷோ யூ. அதே தான் இங்க திருப்பி பிக்சரா போட்டிருக்கேன், நத்திங் டு வரி. சோ நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் 1 year you will be having training at the academy. So you will be a trainee judicial officer. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 1 year எப்படி பிரிக்கிறாங்கன்னா 6 months district judiciary. சோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு கீழே ட்ரைனிங்ல இருப்பீங்க. அடுத்த 6 months பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜு கீழே ட்ரைனிங்ல இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் 1 year clerkshipனு சொல்றாங்க. ஓகே, so 1 year you will be spending in academy. next வந்து hands on training, practically what you are doing in district level லையும் ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்டயும். அப்பதான் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? so this is well and good, you are having this part of training and finally you will be having an evaluation. அந்த evaluationல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் you will go to regular service அப்படின்னு போட்டிருக்காங்க. உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ நான் எல்லா இவாலுவேஷனும் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் என்ன திருப்பி அமிச்சிருவாங்களே. நெக்ஸ்ட், முன்னாடிலாம் ட்ரைனிங் கம்மியா இருந்ததே, இப்ப ட்ரைனிங் நிறைய இருக்கே. நான் ஒரு யதார்த்தத்தை உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன். 2023 பேட்ச்ல என்ன நடந்ததுன்னு என்ன தவிர யாருக்கும் தெளிவா தெரியாது. ஏன்னா ஐ எம் சீயிங் பர்சனலி. ஓகே, தி திங் வாட் ஹேப்பன்ட் ஐ டெல் யூ. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரைனிங் காம்பெண்டியம் மாதிரி முன்னாடியே கொடுத்துருவாங்க. என்னைக்கு ஓத் எடுக்கிறாங்களோ, அவங்க ஜட்ஜின் ஸ்வேரிங் செரமனி பண்றாங்களோ, at that day they will get this compendium. அந்த காம்பெண்டியம் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் சர்வீஸ் அகாடமி வெப்சைட்ல இருக்கு. ஓகே, இது பாருங்க, இதுதான் அது. சோ அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அகாடமில 2 பேட்சா பிரிச்சிருவாங்க. மெயினா பிராக்டிஸ்ல இருந்தவங்க ஒரு பேட்ச், பிராக்டிஸ்ல இல்லாம வந்த ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் ஒரு பேட்ச். நம்ம அகாடமில எல்லாரையும் ஒன்னா உட்காந்து ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நமக்கு என்ன இல்ல, ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கஷ்டம். சோ இது மாதிரி பிரிக்கிறதும் கரெக்ட் தானே, ஒருத்தருக்கு டிஃபரெண்ட் ட்ரைனிங் தேவைப்படும்ல. சோ பிரிச்சுட்டு 5 வீக்ஸா என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் 5 வீக்ஸ் ஒரு பேட்ச வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அகாடமிக்கல் ட்ரைனிங் மாதிரி. அந்த 5 வீக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் போயிட்டு கன்சர்ன்ட் டிஸ்ட்ரிக்ட், அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுப்பாங்க. சோ ஒரு ஜட்ஜுக்குமே மென்டார் வச்சிருவாங்க. உங்களோட சீனியர் ஜட்ஜ் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு மென்டார்னு அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே நீங்க எப்படி கத்துக்கிறீங்க, அவங்க கூட உட்காந்து எப்படி பாக்குறீங்க அப்படின்றதுலாம். சோ ஃபர்ஸ்ட் டே ஸ்வேரிங் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டே நீங்க எங்க டியூட்டி போட்டிருக்காங்களோ அங்க போய் ஒரு நாள் உட்காரணும். சீட்ல மேக்சிமம் நிறைய பேர் உட்கார மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜட்ஜின் ரியல் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் உட்கார்றதா மரியாதை. சீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, சும்மா போய் உட்காரணும். சில டைம் உங்களோட
உங்களோட சீனியர் வந்து என்ன சொல்லுவாங்கம்மா நீ கிளியர் பண்ணிருக்க வா வந்து உட்கார்ந்து பிடிஜையே கையை பிடிச்சி உட்கார வச்ச தருணமும் உண்டு. சோ சும்மா உட்காருவீங்க, 2-3 டிபிக்கல் சயின்ஸ் போடுவீங்க, திருப்பி டியூட்டியை வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு எங்க வந்துருவீங்க, அகாடமிக்கு வந்துருவீங்க. சோ இது ஒரு 1 இயர் சாலிடா போகும். அதுக்கப்புறமே உடனே ஜட்ஜ் ஆயிருவாங்களான்னு கேட்டா பிராக்டிகலி they will be sitting and judging, but they are under probation. ப்ரொபேஷன்னா என்னது, நீ ஒழுங்கா வேலை செய்யறியான்னு பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். சோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அகாடமி நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுக்கணும். அகாடமில உங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் ஹோம்ஒர்க் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். லிட்டரலி ஐ டெல் யூ எவ்ரிதிங் வில் பி தேர். அதெல்லாம் பார்த்து இவாலுவேட் பண்ணி அகாடமி ஓகே சொல்லணும், உங்க இமீடியட் சீனியர் மென்டர் ஓகே சொல்லணும், அந்த பிடிஜே அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் ஓகே சொல்லணும். அப்புறமா தான் நீங்க என்ன கன்ஃபார்ம் ஆவறீங்க, ஃபுல் ஃபிளெஜ்ட் ஜுடிஷியல் ஆபீசரா கன்ஃபார்ம் ஆவீங்க. இன்கேஸ் இதுக்கு நடுவுல உங்களோட ட்ரைனிங் பத்தல ஏதாவது நினைச்சா, நான் இன்னும் பேஜ் நம்பரே சொல்றேன் 21 நினைக்கிறேன், அத லாஸ்ட் பேரால கொடுத்துருப்பாங்க, நாங்க திருப்பி உங்களை ட்ரைனிங் அனுப்புவோம்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சாரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இப்பதான் எங்களை இவாலுவேட் பண்ணி நிறுத்தி வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. நான் புதுசா இந்த மாதிரி ட்ரைனிங் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் அபியூஸ் பண்ண முடியும், எப்படி ஆல்ரெடி இருந்ததுதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் மிகைப்படுத்தி இத்தனை மாசம் இங்க இருங்க, ஹைகோர்ட் கிட்ட இருங்கன்றது புதுசு. அது ஆக்சுவலி ஐ டெல் யூ தட்ஸ் a very good opportunity. You can sit alongside with a high court judge and learn something. அப்ப எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குதா, எந்த அட்வொகேட் கிடைக்குதுப்பா, படிச்ச உங்களுக்கு தானே கிடைக்குது. அந்த இன்டர்வியூவே யோசிச்சு பாருங்க, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலா 1-to-1 எதிர்க்க உட்கார்ந்து பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குப்பா கிடைக்குது, படிச்சு எழுதுன உங்களுக்கு தான் கிடைக்குது. படிப்புக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது, ஐ டெல் யூ. ஓகே, சோ தட் இஸ் another opportunity. எதுவுமே பெருசா உள்ள போட்டு உங்களுக்கு இவாலுவேட் பண்ணி திருப்பி அனுப்புவாங்கன்ற கதை கிடையாது. ஸ்டில் பீப்புள் ஆர் ஃபேசிங் இவாலுவேஷன். லெட் மீ டெல் யூ ஒன் மோர் திங். எத்தனை பேர் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஜட்ஜை திருப்பி ட்ரைனிங் காமிச்சிருக்காங்கன்னு பாத்திருக்கீங்க? ஆமாவா இல்லையா? நான் தான் சொல்றேன், ஆமாவா இல்லையா? இருக்கு, கரெக்டுங்களா? சோ அதனால கண்டினியூஸ் ப்ராப்பர் இவாலுவேஷன் உங்க கேரியர் ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா, பேர் மினிமமா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்களே, இது அடிக்கலனா நார்ம்ஸ், எஸ் நார்ம்ஸ் அடிக்கலனா இத்தனை ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டு ஹைகோர்ட்ல இருந்து அனுப்புவாங்க. இது ஜட்ஜ் வேலையில மட்டும்தான் இருக்கா? எல்லா வேலையிலயும் உண்டு. சோ எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டா எப்படி, எனக்கும் பாதித்தமாவுல நேத்துல இருந்து இது கால்ஸ் வந்துட்டு, தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங் மேம், எல்லாரும் வந்து அபியூஸ் பண்ணுவாங்க மேம், என்னமா அபியூஸ், என்னமா சொல்ற அப்படின்னு. சோ தி பாயிண்ட் இஸ் நத்திங் டிஃபரெண்ட். ஒரே ஒரு விஷயம், யாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. கடவுள் வந்து 3 years கொண்டு வந்து அப்படியே உங்க தலையெழுத்தை மாத்தாம, இல்ல ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், புடிச்சு இப்பயே எக்ஸாம் எழுதிருங்கன்னு கொண்டு வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிளேட்ல உங்களை வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் போட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதும் யார் கையில இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, சோ தீஸ் ஆர் தி திங்ஸ். நவ் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ட்ரைனிங், ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட்ஸ். இப்போ வந்து டியூரிங் ட்ரைனிங் பீரியட் நோ பேமெண்ட்ஸ் வில் பி டன், அப்படி கிடையாது. யூபிஎஸ்சில ட்ரைனிங் பீரியட்ல salary உண்டா? உண்டா? எஸ் மேம். சரி, பாத்துட்டு வாங்க. ஓகே, தி திங் இஸ் இன் யூபிஎஸ்சிக்கு ட்ரைனிங் பீரியட்ல salary கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க, and they will give allowance type. It is not a salary. But இந்த ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல வந்து they are going to give you salary once you are selected. மேம் salary பத்தி பேசுறாங்க, ஜட்ஜ்னா காசுக்கு ஈக்குவல் இல்ல, அப்ப ஜட்ஜ் சோறு எப்படி தின்னுவாரு? ஓகே, பிராக்டிகலாவும் கொஞ்சம் யோசிக்கணும். இட்ஸ் நாட் தட் nobody is going to become a judge, காசு வாங்குறதுக்காகவே ஜட்ஜ் ஆகுறேன், அது தப்பு. அப்படி கிடையாது. அப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. என்னது, வாழ்றதுக்கு ஏதாவது வயிறு நிறைஞ்சதான மத்தவங்க நல்லது செய்வேன். அந்த மாதிரி நமக்கு ரெமுனரேஷன் பத்தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே பேசிட்டாங்க. பிக்ஸ்ட் இன்வால்வ்மெண்ட்ஸ் கொடுப்போம், ஜட்ஜோட ஹாஃப் salary கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. So you can really sustain and academic food will be really good, you will enjoy. Okay, so all these things. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதான் 2023ல கிளியர் பண்ணவங்க ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல, அவங்களும் இதே ட்ரைனிங் இதே ப்ரொபேஷன்ல தான் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. சோ உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரக்சர்டு கிளர்க்ஷிப் மாதிரி இல்லாம அகாடமியோட விருப்பம், 5 வாரம் இங்க 5 வாரம் இங்க அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரிக்டா கொடுத்துறாங்க, அதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இந்த கிளர்க்கா இருக்க டைம்லயும் half of the judges salary தான் நீங்க வாங்குவீங்க. நோ worries on that part also. அடுத்து இவாலுவேஷன் சாட்டிஸ்பாக்டரி. இது 2023 மட்டும் இல்ல, 2014 1993ல வந்துச்சுன்னு சொன்னல, அப்பையில இருந்தே எல்லாருக்கும் இவாலுவேஷன் இருக்கு. நீங்க மட்டும் புதுசு கிடையாது. அதனால அதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். சோ இப்ப அடுத்த ஸ்டேஜ் போறோம். எந்த ஸ்டேஜ்? மார்ச் அப்புறம், ஓகேங்களா? அதாவது ஏப்ரல் 1 2027க்கு அப்புறமா நோட்டிபிகேஷன் வந்தா என்ன பண்றது அந்த ஏரியா. அப்ப வரும்போதுதான் 1 year பிராக்டிஸ் கேக்குறாங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. இந்த மார்ச்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருந்தா கூட, அதனாலதான் நான் எப்பயுமே சொல்வேன், ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் செமஸ்டர், யுவர் ஃபர்ஸ்ட் டியூட்டி அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணும்? என்ரோல் பண்ணிடணும். என்ரோல்மெண்ட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் திங் இஃப் ஜுடிஷியரி இஸ் இன் யுவர் மைண்ட். சோ அந்த மாதிரி என்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா what you will have 1 year of practice. So எல்லாருமே வந்து they can go into 1 year of practice. அப்பதான் 1 year of practice கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுல சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்றாங்க. யாரு கூடனா தனியா நீங்க பிராக்டிஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லனா ஒரு சீனியர் அட்வொகேட் having at least 10 years of practice. This September I am completing my 10 years of practice. Okay, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. But it was a happy journey. Okay, I would like to celebrate the 10 years of practice actually with all my colleagues. எல்லாம் ஒரு கேஸ்ல என்ன பண்ணோம், எங்க போய் ஒளிஞ்சோம், யார்கிட்ட போய் ஐயோ அப்படின்னு தவிச்சோம் அப்படின்றதெல்லாம் we want to talk. So that is happening. So 10 years of practice இருக்கவங்க கிட்ட இருந்து வாங்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச், இது வரைக்கும் இல்லாத சேஞ்ச் என்னன்னா, பிராக்டிஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். சோ முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட் பிராக்டிஸா இருந்தாலும் பரவாயில்ல, ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் சப்மிட் பண்ணி சைன் பண்ணி பிராக்டிஸே பண்ணலனாலும் சர்டிபிகேட் வாங்குற ஒரு ஏரியா என்னது? ஹைகோர்ட். ஏன்னா எந்த ஒரு ரெஜிஸ்ட்ராரும் சரி ஹைகோர்ட் ஜட்ஜும் சரி நம்ம பிராக்டிஸ் பண்ணோமான்னு தெரியாது. அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே சைன் பண்ணும்போது எல்லாருக்கும் சீல் சப்பு 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 குத்தி கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. So you should have a proper district court practice. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு சீனியரை பார்த்து அப்பப்பயாவது போய் கேஸ பார்த்துட்டு வந்து அவங்க சைன் பண்ற லெவல்ல வச்சுக்கோங்க. அது வந்து ஃபியூச்சருக்காக. இப்ப பிரசன்ட்ல என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஃபியூச்சர். ஆனா ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணி இப்பவே நீங்க யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப இவங்களுக்கும் வந்து இதே மாதிரி 6 months கிளர்க்ஷிப், இப்ப 1 year பிராக்டிஸ், எனக்கு 3 years பிராக்டிஸ், 4 years பிராக்டிஸ், எனக்கு ஈஸியா ஏதாவது ட்ரைனிங், அவங்களுக்கு எல்லாம் 2 வருஷம் ட்ரைனிங், எனக்கு 6 மாசம் ட்ரைனிங் போட்டு உடனே என்ன ஜட்ஜ் ஆக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே இல்லாத விஷயத்த எப்படி இப்ப பிராக்டிஸ் 9 years பிராக்டிஸ், 10 years பிராக்டிஸ். ஏன் நிறைய பிராக்டிஸ் இருக்கவங்க எல்லாருமே 2023 எழுதுனாங்களா? அவங்களும் இப்ப ப்ரொபேஷன்ல தானே இருக்காங்க. ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸும் ப்ரொபேஷன்ல தானே இருக்காங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி தனியா பண்ணுவாங்க? கரெக்டா? சோ மினிமம் ரெக்வயர்மெண்ட் 1 year. அதுல இருந்ததுன்னா நீங்க உள்ள போனா எவ்ரிபடி will be facing the same என்னது, சேம் ட்ரைனிங். ட்ரைனிங் நினைச்சு நிஜமாலே கவலைப்படாதீங்க. அட்வொகேட்டா நம்ம 1000 ட்ரைனிங் எடுத்துக்கலாம். டக்குன்னு போய் ஒரு ஜட்ஜா உட்காந்து ரிமாண்ட் ரிப்போர்ட் மட்டும் 4 லைனுக்கு எழுது அப்படின்னா அந்த கிரீன் பண்ண புடிச்ச உடனே பதன்னு ஆயிடும். அது ஆகக்கூடாதுன்னா you should get the training. ஜட்ஜ் ஆன பிறகு எல்லாமே ஓவர்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. அட்வொகேட்டா இருக்கும் போது தங்களுக்கு தெரியாத சட்டம் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மொக்கப்பட்டாலும் ஃபைன். பிகாஸ் வாட், we are practicing law. That's fine. But when you are judge and நீங்க ஒழுங்கா இருக்கும் போதே நம்ம அட்வொகேட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், சும்மாவே சொல்லுவோமா அந்த ஜட்ஜுக்கு ஒண்ணும் தெரியாது. ஜட்ஜ் ஆன பிறகு நான் உங்களுக்கு சாப விடுறேன், நிஜமாலே ஜட்ஜ் ஆகி அந்த கஷ்டத்தை நீங்க படுவீங்க. ஓகேங்களா? சோ ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும் உங்களுக்கு ஒரு இடமும் தவறக்கூடாது. அந்த பேரு நல்ல பேரோட ஜட்ஜா இருக்கணும்னா what you need a proper training. அததானே சுப்ரீம் கோர்ட் இங்க மேண்டேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அத தைரியமா வச்சுட்டு எக்ஸாமினேஷனை அட்டெண்ட் பண்ணுங்க. யூ ஆர் நாட் அட் prejudice at all. ஓகே, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Now we have completed all this thing. லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினி இதெல்லாம் என்ன பண்றாங்கன்றத பார்த்துட்டு 5 years பீரியட் மட்டும்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபோர்ஸ்ல இருக்கும். ஆஃப்டர் 5 years நாங்க இத திருப்பி ரீவேல்யூ பண்ணுவோம். இந்த ஸ்கீமை வேல்யூ பண்ணி இது இருக்குமா இருக்காதான்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். சோ இப்ப ஃபைனல் இயர் படிக்கிறவங்க
இப்ப ஃபைனல் இயர் படிக்கிறவங்க சொல்றேன். ஓகேங்களா? போன வருஷம் முடிச்சவங்க, அதுக்கு முன்னாடி முடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த 1 இயர் வரைக்குமாவது டைம் இருக்கு. 1 இயர் கரெக்ட்டுங்களா? அவங்க 1 இயர் ஸ்கீம்குள்ள வருவாங்க. சாரி, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப முடிச்சவங்க இருக்காங்களா ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ், அதுக்கு முன்னாடி முடிச்சவங்க எல்லாமே இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் வந்தா எழுதலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வரைக்கும் தான் இந்த ரூல் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண வாய்ப்பு உண்டு. சிம்பிளா சொல்ல போனா இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் அடுத்து எப்ப சான்ஸ் கிடைக்கும், அடுத்து எப்ப பண்ணுவீங்க, அடுத்து எப்ப ரூல் அப்ளை ஆகுன்றது நிஜமாலே ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கு. டுடே ஐ ரியலி வாண்ட் டு பி ஃப்ராங்க். ஆமாமா இப்ப வரப்போகுது, ஆமாமா இதுதான், சேருங்க, ஜாயின் பண்ணுங்க, படிங்க. இன்னைக்கு கிளாஸ் அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு கிளாஸ் எதுனா ஆஸ் அ சிஸ்டர் அண்ட் உங்க கூட சேர்ந்து இருக்கிற ஒரு ஆளா ஐ வாண்ட் டு ஷேர் வாட் ஐ ஃபீல் ஃப்ரம் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஃபீலிங் மட்டும் இல்ல, பாருங்களேன் 80வது பாயிண்ட்ல அதான் எழுதிருக்காங்க. So after 5 years working of the scheme அப்புறம் for a period of 5 years from the date of this judgment upon completion நாங்க என்ன பண்ணுவோம், குவாலிட்டி ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் பார்ப்போம், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி கோர்ட் கன்சிடரேஷன் முன்னாடி வச்சு ஸ்கீம் என்ன பண்ணுவோம், ரீவிசிட் பண்ணுவோம். சரியா? சோ ஜட்ஜ் எக்ஸாம்க்கு எழுதணும்னா உங்க மைண்ட் செட் என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது, இல்லனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஓகே, சோ நவ் we will go to the next point. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரீசன்னால தான் எப்படியோ இவ்ளோ நேரம் டிபேட் பண்ணது என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர். ஓகே, சோ முன்னாடி எல்லாம் ஜட்ஜ் எக்ஸாம்க்கு பிராக்டிஸே பண்ணாம தனியா உட்கார்ந்து படிச்சு மட்டுமே ஜட்ஜ் ஆனவங்க இருப்பாங்க. ஆனா இந்த ஈராக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணாம அவாய்ட் பண்ணுவாங்க. அது ரூல்ல இருக்கோ இல்லையா, இப்ப ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, ஆனா இன்டர்வியூல கண்டிப்பா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாம இருப்பாங்க? நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜஸோட மைண்ட் செட், அவங்க கொடுத்த ஒரு ஒரு இது கொடுத்தாங்க பாத்தீங்களா இவாலுவேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதுல இருந்தே தெரிஞ்சு போயிடும். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து பிராக்டிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க போறது, ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அப்ப அவங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கும், பிராக்டிஸ் கொஞ்சமாச்சும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்மையா புக்ல இது பண்றாங்க, செம்மையா ஆன்சர் பண்றாங்க. ஆனா நீங்க பிராக்டிஸ்ல ஒழுங்கா இல்லைன்னா இன்டர்வியூல மினிமம் மார்க் எடுக்கிறது கஷ்டமாக போயிடும். சோ ஐ எம் ஜஸ்ட் வார்னிங் யூ, நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க பிராக்டிஸ் போக டைம் இருக்குமா, இருக்காது. சோ என்ன பண்ணுங்க, ஃபுல் டே பிராக்டிஸ். நாம மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் பண்றப்பா நோ, அப்படியும் பண்ணவங்க ஃபுல்லா அந்த ப்ராசஸ் என்னன்னு கூட கத்துக்க மாட்டாங்க. போய் பிசிக்கலா இருக்கிறது பிராக்டிஸ் கிடையாது. ஐ டெல் யூ, அந்த பர்டிகுலர் கேஸ் 138 கேஸா, அதுக்கு என்ன ப்ராப்பரா எல்லாம் பண்றாங்க, அது நீங்க நிஜமாலே போனா ஒரு வாரத்துல கத்துக்கலாம். 138ல பெருசா என்னப்பா இருக்கு, பெயில் மேட்டர்ஸ் போய் இன்டர்வியூல உட்கார்ந்து சொல்லுங்க. பெருசா நீங்க அந்த இந்த எல்லாம் பாத்துக்க தேவை. நான் பெயில் மேட்டர் மட்டும் தான் சார் பார்த்தேன், அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அத ப்ராப்பரா சொல்லுங்க, அது போதும். ஓகே, வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், கிளம்பி கோர்ட்டுக்கு போங்க ஒரு 2 நாள் ஒரு நாள். நம்ம கிளாஸ்ல எப்போ மண்டே டியூஸ்டே நீங்க என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போகணும். அதுக்குதான் அந்த மண்டே டியூஸ்டே கேப். கண்டிப்பா தயவு செய்து போயிருங்க. அதனாலதான் நம்ம கிளாஸ்லயும் பிராக்டிக்கல் கிளாஸ் நம்ம இன்க்ளூட் பண்றோமா. 35 இயர்ஸ் 36 இயர்ஸ் சீனியர்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட வயசை விட அதிகம். ஓகேங்களா, we are bringing such a person to take class for you for the practical class. அது நான் சும்மா சொல்றேன்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க, அதனாலதான் நான் டைம் டேபிள் எடுத்து வந்திருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா இதெல்லாம் ஏன் மேம் சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னா, நம்ம பத்தி சொல்லுவாங்கல்ல, அப்ப நம்ம காலையே விழுவோம்ல, இவங்க சும்மா சொல்றாங்க இப்படி எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ. நம்ம லாஸ்டா மார்ட்கேஜ் எடுக்கும் போது யாரெல்லாம் இருந்தா, எஸ் ஓகே ஆன்லைன்லயே எடுத்திருப்பீங்க. நம்ம பிரிலிம்ஸோட சேர்த்து மெயின்ஸ் மார்ட்கேஜ் சூட் பார்த்தோமா, அடுத்த நாளே டெஸ்ட் வச்சோமா, அதை டிஸ்கஸும் பண்ணோமா, அதுக்கு அடுத்து வந்து பிராக்டிகல்ஸ் கிளாஸ் ஒண்ணு வச்சோமா அதுக்கு ஏத்த மாதிரி. இது எதுக்கு வைக்கிறோம், நிறைய பேர் வந்துட்டு மேம் ஒரு மாதிரி கத்துட்டு வெளியில இருக்கவங்களுக்கு வேற மாதிரி சொல்றாங்க. நோ, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் சேம் திங் டு எவ்ரிவன். சோ இங்க பண்றத நீங்க ஓன்ல பண்ணுங்க, போய் பிராக்டிக்கலா ஒரே ஒரு ஏரியாவாவது கத்துக்கோங்க. இங்க நம்ம சிவில் கிரிமினல் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாஸ் வச்சிருவோம், பயப்படாதீங்க. சோ மத்தவங்க கண்டிப்பா பிராக்டிஸ ஒரு சர்டனிட்டி ஆக்கிக்கோங்க. ஓகே, அதுக்குன்னு ரொம்ப பிராக்டிஸ் போக தேவையில்லை, கண்டிப்பா போய் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டிங் நோட்டிபிகேஷன் ஸ்டேஜ், ப்ரீ நோட்டிபிகேஷன் ஸ்டேஜ். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரைக்கும். நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமா பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ சேர்த்து படிக்க முடியாது, டைம் இருக்காது.
சோ இப்பவே முழிச்சுக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம கிளாஸ் எடுக்கும் போது எத்தனை பேர் எம்சிக்யூவோட 3 மார்க் 5 மார்க் எழுதி பாத்தீங்க? நம்ம டிஸ்கஸ் பண்றோம், எழுதிட்டீங்களா? வெரி குட். சோ நம்ம கிளாஸ் எடுக்கும் போது அந்த சப்ஜெக்ட் மெயின்ஸ்ல இருந்தா நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தானே எடுப்போம், ஆமாவா இல்லையா? எனக்கு கேட்கலையே, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்களே, என்ன பயமா இருக்கா? கேட்க மாட்டேங்குது. சோ அப்ப இந்த 3 மார்க்கும் 5 மார்க்கும் சேர்த்து எழுதணும். சோ ஒரு கிளாஸ் எடுக்கும் போதும் ஸ்டார்டிங்ல இந்த சப்ஜெக்ட எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்ன்றத நான் சொல்லிதான் எடுப்பேன், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னைக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு தான் போவேன். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ மொத்தத்துல எனக்கு சிபிசி நல்லா தெரியும், சிஆர்பிசி நல்லா தெரியும், அந்த மாதிரி புக்குவம தேடல, அவங்க நீங்க ஜட்ஜா ஃபங்க்ஷன் ஆக முடியுமான்னு தேடுறாங்க. ஓகேயா? சோ அத உங்க மைண்ட் செட்ல வச்சு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். சோ பிரிலிம்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாவோட அவங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா, they are going to ask you basic MCQ. பேசிக்கா உங்களுக்கு எல்லா லாவும் தெரியுதா? அதுக்கு தான் பிரிலிம்ஸ். பிரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன், சத்தியமா சொல்றேன், ஒரு பெரிய அச்சீவ்மெண்டே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்பவே பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா மெயின்ஸ் கிளியர் பண்ணிருப்பேன். நீ மனசு வைக்க கூடாது, உட்கார்ந்து ஒழுங்கா படிக்கணும். ஓகே, தட் இஸ் தி ரியல் திங். ரொம்ப நாள் முன்னாடில இருந்தே படிக்கணும். ஓகே, சோ பிரிலிம்ஸ் இஸ் வெரி பேசிக். அதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லா காமிக்கிறேன். எவ்ரி ஆக்ட், எல்லா ஆக்ட்லயும் ஒரே மாதிரி எம்சிக்யூ கேக்குறது இல்ல. நம்ம நினைப்போம் பேர் ஆக்ட பேஸ் பண்ணி மட்டும் எம்சிக்யூ கேட்பாங்கன்றது. நான் லாஸ்ட் டைம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் உங்களுக்கு காமிச்சேனா? சோ அததான் புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கனால ஒரே ஒரு தடவை நான் அதை காமிச்சிடறேன், டக்குன்னு காமிச்சிடறேன், தென் வி வில் கோ. சோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கிளாஸ் எடுக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு தான் கிளாஸ் எடுப்போம். நான் 2018ல இருந்து காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2014ல இருந்து என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்துதான் காமிக்க போறேன். சோ இது வந்து பேசிக் எம்சிக்யூ வந்து செக்ஷன் வைஸ் 2 இருக்கும், 2 3 இதெல்லாம் செக்ஷன் வைஸ். இதுக்கப்புறமா கீழே வர எம்சிக்யூ சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷனா இருக்கும். நீங்க பேராக்ட படிச்சீங்கன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ண முடியாது, கேரண்டி கூட. ஓகே, சோ இது பாத்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லா அப்ளிகேஷன் பேஸ்டு. இதுவும் அப்ளிகேஷன் பேஸ்டு, ப்ராப்ளம் பேஸ்டு. செக்ஷன் மட்டும் படிச்சா வராது, இது மட்டும் தான் செக்ஷன் வைஸ். அடுத்து இத பாத்தீங்கன்னா இது ஷூரிட்டியோட டைப்பை பத்தி, இதுவுமே ப்ராப்ளம் பேஸ்டு. இந்த மாதிரி 2023ல கேட்க மாட்டாங்க மேம், 2023ல கேட்கல. அடுத்து இப்ப வரப்போற எக்ஸாமினேஷன் 2026ல கேட்க மாட்டாங்கன்னு யாராவது எழுதி தர முடியுமா? இட் இஸ் a competitive examination. நேத்து ஒரு ஜட்ஜ் வந்திருந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. she told me, மேம் ஒரே ஒண்ணுதான் உங்க மனசுல இருக்கணும் மேம், இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், எப்படி வேணாலும் கேட்பாங்கன்றது மனசுல இருந்தாலே போதும், கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு she told me. ஓகே, நெக்ஸ்ட் பிளெட்ஜ். பிளெட்ஜ் பத்தி நார்மலான கொஸ்டின், ஆனா இது வந்து எம்சிக்யூ கண்டிப்பா பேராக்ட் வச்சு மட்டும் எழுத முடியாது, அந்த மாதிரி ஒரு எம்சிக்யூ. இதுவும் அந்த மாதிரி ஒரு எம்சிக்யூ தான். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேராக்ட் அண்ட் கிவ் யுவர் கன்க்ளூஷன். சோ 50-50 பேராக்ட மட்டும் வச்சு கேக்குற எம்சிக்யூ 50-50, அதோட அப்ளிகேஷனை வச்சு கேக்குற எம்சிக்யூ எப்படி 50-50. இது இந்த 50ல, அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மட்டும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்ளிகேஷன் பேஸ்டா வரும், மோஸ்ட்லி திங்க் பண்ற பேஸ்டா வரும். ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் டைரக்டா கேட்டாலும் 6 to 5 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும். இதே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் பேஸ்டா வரும், ஓகேங்களா, பிரின்சிபல்ஸ் பேஸ்டா வரும். இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட ஐபிசி பிஎன்எஸ் பாத்தீங்கன்னா அது டைரக்ட் செக்ஷன் பிளஸ் பிராக்டிகல் அப்ளிகேஷன். அதுவும் தெஃப்ட் டெஃபினிஷன் கீழே நிறைய இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களே, அதுல இருந்து ஒன்னை எடுத்து கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. ஒரு ஆக்ரவேட்டட் அஃபென்ஸோட செக்ஷன் கேட்பாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா கேட்பாங்க. சோ ஒரு ஆக்டையும் எப்படி படிக்கணும்ன்றதே இட்ஸ் an ஆர்ட். ஓகே, அது நம்ம கீழே பார்க்க போறோம். சோ பிரிலிம்ஸ் என்ன டெஸ்ட் பண்றாங்க உங்களுக்கு? பேசிக் லாஸ். ஓகே, சோ இப்ப நம்ம எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எல்லாம் புரியுதுல? மொத்தத்துல என்னது, எல்லாருமே எலிஜிபிள். சோ அப்ப நோட்டிபிகேஷன் எப்ப போடுவாங்கன்ற இடத்துக்கு வந்துரும் மேம், மார்ச்சுக்கு அப்புறம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிரான்சிஷன் பீரியட்ல மியூட்ல வச்சிருங்க, கைண்ட் ரெக்வெஸ்ட். சோ இந்த டிரான்சிஷன் பீரியட்ல மியூட் ப்ளீஸ், மியூட் கைண்ட் ரெக்வெஸ்ட். சோ இந்த டிரான்சிஷன் பீரியட் கொண்டு வந்ததுக்கு ரீசனே என்னன்னா, நாங்க எதுவுமே மாத்தல, முன்னாடி இருக்கிறது படியே பண்ணுங்க, அதுக்கு பேர் தானே டிரான்சிஷன் பீரியட். அந்த டைம்ல எந்த ஒரு பிராக்டிஸும் தேவையில்லை, ஃப்ரெஷ்லா கிராஜுவேட்ஸ அப்படியே எடுத்துப்போம். இதுதான் அந்த டிரான்சிஷன் பீரியட். சோ இந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு புதுசா ரூல்ஸ் எல்லாம் மாத்தி அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா மேக்சிமம் நோ.
ஏன்னா ரூல்ஸ் மாத்தாம அப்படியே போடுறதுக்கு தானே டிரான்சிஷன் பீரியட் ஆல்மோஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸாமினேஷன் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொரோனா பீரியட்னால தள்ளி போச்சுன்னாங்க, இப்ப அடுத்து ஜட்மெண்ட்னால தள்ளி போச்சுன்றாங்க. ஜட்மெண்ட்டுமே சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது டிஜே எக்ஸாமினேஷன். நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த டேட்ல தான் நோட்டிபிகேஷன் வரும்னு ஹைகோர்ட் ஜட்ஜும் சரி, டிஎன்பிசி சேர்மனும் சரி, அவங்க 2 பேருமே சொல்ல முடியாது. அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? கரெக்டா? கண்டிப்பா ஜோசியக்காரையும் கிடையாது, என்னால அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதுக்கெல்லாம் வேற லெவல்ல இது வேணும். சோ தட் cannot be done. பட் only thing is we can little bit predict. இது நான் சொல்லல, நீங்களே யோசிச்சு பாருங்க. we have a good opportunity to get a notification at least within a 1 year. ரொம்ப நாளாக வேணாம், மார்ச்சுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அப்ப அந்த ஒரே நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியமான நோட்டிபிகேஷனா இருக்கும். சோ அந்த நோட்டிபிகேஷன்ல கிளியர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தான் இப்ப பார்ப்போம். எலிஜிபிலிட்டி ஓகேயா? அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்துடலாமா? எஸ், வாங்க கடகடன்னு பாத்துடலாம். இதோட முடிச்சிட்டு வந்துட்டு என்ன டவுட் செஷன் எண்ட்ல வச்சுக்கலாம். கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே, டன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின்ஸ். மெயின்ஸோட ஐடியா தெரியாம பிரிலிம்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வேஸ்ட். நம்ம வந்து பிரிலிம்ஸ்க்கு அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணாததுக்கு அப்புறம் எதுக்கு அது? உண்மையா சொல்றேன், ஒண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம், இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம நிம்மதியாவது இருக்கலாம் இல்லையா? சோ அதனால மெயின்ஸ் மனசுல வச்சுக்கோங்க. மெயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் அபவுட் இன்டர்கனெக்டிங் கான்செப்ட்ஸ் ஆஃப் லா. சோ மெயின்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது டிரான்ஸ்லேஷன் பேப்பர். சோ இதுல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியே எக்ஸ்ட்ராடினரியா பாப்பாங்க. நீங்க புலவரா இருக்கீங்களா பாப்பாங்க? நோ, பேசிக் டிரான்ஸ்லேஷன் தான் கேட்க போறாங்க. அதுக்குன்னு பேசிக் நான் நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆரம்பிப்பேன். அப்படி பண்ணாதீங்க. நோட்டிபிகேஷனை நீங்க ஒரே ஒரு தடவை பார்த்தா கூட எது இருக்கு எது இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்கு? நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி ப்ளீடிங்ஸ், டெபாசிஷன்ஸ், ஆர்டர்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இத தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். சோ நவ் யூ ஆர் இன் தி 0 hour. I told 0 hour னா என்னன்னா, you don't have time to wait. You should start your preparation. It doesn't mean, அது நம்ம ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், வெளியாளுங்கெல்லாம் doesn't mean that இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. Never, not like that. What I'm telling is start your own preparation at least. So first இன்னைக்கு ஈவினிங், நாளைக்கு கூட கிடையாது, இன்னைக்கு ஈவினிங்கே செமினார் முடிஞ்ச உடனே நான் டிரான்ஸ்லேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன், தினமும் ஒரு 1 hour டிரான்ஸ்லேஷன். இட் ஷுட் பி தேர். சாப்பிடுறமோ இல்லையோ டிரான்ஸ்லேஷன் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா லா பேப்பர் 1. சோ எல்லா இருக்கிற சிலபஸ்ல இருக்க அத்தனை விஷயத்தையும் நீங்க 3 mark 5 mark படிக்க வேண்டாம். இங்க கொடுத்திருக்க சப்ஜெக்ட்ஸ மட்டும் நீங்க 3 mark 5 mark படிச்சா போதும். எப்பயுமே ஓல்டு கிரிமினல் லா இருந்துச்சுன்னா நியூ கிரிமினல் லாவும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறமா பாத்துக்கோங்க. அடுத்து law paper 2 will be your judgment writing. law paper 3 another judgment writing. civil and criminal judgment writing. இதுவுமே நீங்க ஒரு லா படிக்கும் போது அதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் எப்படி, நம்ம வந்து நேத்து கான்ட்ராக்ட்ஸ்ல 141 படிச்சோம். அது வந்து ஒரு ஷூரிட்டி காணா போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், காணா போயிடுச்சுன்னா எவ்வளவு தூரம் செட் ஆஃப் ஆகும், இந்த பிரின்சிபல் ஜெனரல் ரூலா, இந்த ஜெனரல் ரூல் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, அந்த மாதிரி நேத்து போய் நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கணும். ஒரு ரூலு கீழையும் இது ஜெனரல் ரூல், இதோட லேண்ட்மார்க் கேஸ் என்ன, இது என்ன நடக்குது, பிராக்டிகலி என்ன பண்றாங்கன்றத யோசிக்கலனா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியாது. நான் கிளாஸ் எடுக்கும் போது கூட நீங்க அப்படிதான் யோசிக்கணும். இந்த யோசனை 1 நாள் 2 நாள்ல வராது. நோட்டிபிகேஷன் போட்டோம்னா நான் சொல்றேன் எந்த யோசனையுமே வராது. ஐயோ அப்பப்பா, அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் ஒரு ஃபுல் போர்ஷன்ஸை கவர் பண்ணும்ல. சோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டுடே யூ திங்க் அபவுட் தட். ஓகே, சோ அந்த மாதிரி ஏரியா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எல்லாம். சோ அடுத்து நான் உங்களுக்கு ஒரு நிதர்சன உண்மையை காமிக்க போறேன். இதுல வந்து எனக்கு ஷேர் பண்ணவங்க எல்லாம் உங்களோட பேரை நான் ஷேர் பண்ணல. ஆனா இந்த பிள்ளையோட மார்க் பார்க்கும்போது எனக்கு ஹார்ட்டே ஸ்கிப் ஆயிடுச்சு. டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்க பாருங்க, 79. நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் 2லயுமே பாஸ், நல்ல மார்க் தான், ஆல்மோஸ்ட் ஓகே மார்க் தான். ஆனா பேப்பர் 1ல பாருங்க 215 எடுத்தவங்க, 220 மெயின்ஸ்ல 215 to 16 எடுத்தவங்க இன்னைக்கு ஜட்ஜ். இதுல ஒரு 10 மார்க் இந்த பிள்ளை எடுத்திருந்ததுன்னா இன்னைக்கு ஜட்ஜ். சோ எங்க மார்க் போகுதுன்னு பாருங்க. மெயின்ஸ் நான் சும்மா சொல்ல விருப்பப்படல, எந்த பேப்பர்ல மார்க் போகுது. இட்ஸ் யோர் பேப்பர் 1. இங்க பேப்பர் 2ன்னு போட்டிருக்காங்க, ஆனா ஜெனரலி டிரான்ஸ்லேஷன் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறது என்னன்னா, மெயின்ஸ்ல 3 mark 5 mark சப்ஜெக்டிவ் பேப்பர் எழுதுவோம்ல, அந்த பேப்பர்ல மார்க் போகுது.
அதை எல்லாரும் லைட்டா எடுத்துக்கிறது ரீசன் என்னன்னா, நான் காலேஜ்லயே படிச்சேன், 3 மார்க் 5 மார்க் தானே எழுதிடுவேன். அது ஒரு சப்ஜெக்ட் நம்ம எழுதணும், கதையா எழுதினா மார்க் போடுவாங்க. நான் அதையும் காமிக்கிறேன். ஒன் பெனவலன்ட் சோல் வந்து என்னோட பேப்பரை காமிங்க மேம் எல்லாருக்கும், எல்லாரும் பார்த்து படிக்கட்டும்னு பேப்பரே குத்துட்டு போயிட்டாங்க. நான் அவங்களுக்கும் காமிக்கிறேன் இப்போ. ஓகே, சோ அடுத்த மெயின்ஸ் பாருங்க. இதுல என்ன மார்க் வாங்கிருக்காங்க? டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல 77. இன்னும் நம்ம காலேஜ் பேப்பரா 77 எடுக்கிறதுக்கு? ஸ்டேட் லெவல் பேப்பர்ல 77. அடுத்து 50, 52, 25 இன் யோர் பேப்பர். ஓகே, சோ டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல நான் 50 மார்க் எடுப்பேன்னு நினைக்கிறவங்க கிளியர் பண்ணி உள்ள போயிடுவாங்களா? 100க்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு நினைக்கணும்? 100க்கு 100 மேம் அப்படின்னு நினைச்சாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு 80லயாவது செட்டில் டவுன் ஆக முடியும். உங்க ஸ்கோரை பூஸ்ட் பண்ற ஏரியாவே எது? டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷன் 10 நாள் மட்டும் அப்படியே உட்காந்து படிப்பேன், போய் எழுதுவேன், கொளுத்திட்டு வந்துருவேன். முடியுமாப்பா? ஒரு 100 முட்டையை வச்சு வந்துருச்சா கூட முடியாது. That's not practical, but you have time now. So prepare from day 1. ஓகே, அடுத்து இன்னொருத்தவங்களோட பேப்பர் இவங்க பெருசா அமைச்சு வச்சிருந்தாங்க, ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, பேர் ரிமூவ் பண்ணேன். டிரான்ஸ்லேஷன்ல 49, இதுல 38, 41, 51 எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தெரியும். ஒரே மாதிரி மார்க் எடுத்தாலும் எதுல கம்மியா இருக்கு? பேப்பர். சோ முக்காவாசி பேர் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, டிரான்ஸ்லேஷன்ல தான் உங்க 49 எடுத்திருக்காங்களே, பேப்பர் 1. சோ முக்காவாசி பேரு நீங்க கேட்டு பாருங்க, மெயின்ஸ்ல கிளியர் பண்ணாதவங்க அந்த பேப்பர் 1ல 3 மார்க் 5 மார்க்ல அரை மார்க் 1 மார்க் போனவங்க எல்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நீங்க இருக்க கூடாது. தட்ஸ் வை ஐம் டெல்லிங். சோ நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் வைக்கலாம்னு இருந்தோம் இல்லையா இன்னைக்கு, அதுக்கு இவங்களோட பேப்பர் தான் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். சோ இந்த பேப்பர் பாருங்க, இப்படிதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுலதான் உங்களுக்கு ரூல் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நான் தெளிவா ஒரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க, 1 மார்க் கொஸ்டின் கூட வரும். மேம் என்ன 3 மார்க்னு சொன்னீங்க, 5 மார்க்ஸ் 1 மார்க் கொஸ்டின் கூட உள்ள இருக்கு. அதை எப்படி அட்டென்ட் பண்றது? 5 மார்க்னா அதுக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மார்க் கொஸ்டினை தூக்கி 5 மார்க்ல கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்டா நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டைலே யோசிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். நவ் வி டோன்ட் ஹேவ் மச் டைம். நான் ஒரு முக்கியமான ஆளை வேற உங்ககிட்ட பேசுறதுக்காக இன்வைட் பண்ணிருக்கேன். யூ வில் பி ஹாப்பி. ஓகே, சோ அதனால அவங்க வந்துட போறாங்க, அதனால நம்ம மினிமம் முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு எழுதியிருக்காங்கல்ல, பாத்தீங்கன்னா 19 to 20 லைன்ஸ் எழுதியிருக்காங்க. எவ்வளவு மார்க் கொடுத்திருக்காங்க? half மார்க். சோ நான் பேப்பரை ஃபுல்லா எழுதி வச்சேன். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? செக்ஷன் எழுதியிருக்காங்களா இல்லையா? ஆனா half மார்க். So what you have to write to get almost good mark? I have a paper where they have got 3 marks ku 2.5, 5 mark ku 4.5 வாங்கின பேப்பர் என்கிட்ட இருக்கு. I'll show you எது இங்க இல்ல எது எங்க இருக்கணும்ன்றத நம்ம மெயின்ஸ் ஆன்சர். I need at least 2.5 hours to explain that. ஓகே, சோ அதனால அந்த டைம் நம்ம பார்த்துப்போம். இப்போதைக்கு என்னன்னா மெயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு we have to spend timeன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நானே I tell you I am changing from each coaching era. சோ இந்த டைம் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, மெயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு ப்ரிலிம்ஸும் எடுத்து நான் எப்பயுமே மெயின்ஸும் எடுப்பேன். ஆனா வெறும் எடுக்கிறது இல்லாம ஆக்சுவல் ஆன்சர் எப்படி இருக்கும் லாஸ்ட் half an hour அந்தந்த சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சிபிசியா அதுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன். சோ இந்த மாதிரி எடுத்து வந்திருக்கேன். எழுதி நான் ஏன் பாயிண்ட்ஸ்ல இல்ல, ஆக்சுவல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க எத்தனை லைன்ஸ் எழுதணும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இது 1 மார்க். 1 மார்க்குக்கு எத்தனை லைன்ஸ் எழுதணும், எப்படி இல்லஸ்ட்ரேஷன் நீங்க போடுவீங்க, அதுக்கப்புறமா எந்த செக்ஷனை எப்படி எழுதும் போது உங்களுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் சேவ் ஆகும். திஸ் கான்செப்ட் இஸ் இன் செக்ஷன் நம்பர் சோ அண்ட் சோ. ஒரு லைன் போச்சு, டைம் போச்சு, அரை மார்க் தான். ஆனா இந்த செக்ஷனை டப்புன்னு இப்படி சைட்ல போட்டீங்கன்னா இன்ட்டு போட்டு 0 போட முடியுமா? மார்க் கொடுத்துதான். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாருமே we are going to have in each subject class. So don't worry. தனியா படிக்கிறவங்களும் ஒரு சப்ஜெக்ட படிச்சீங்களா, அது என்னத்துக்கு கேட்பாங்க, எம்சிக்யூ கேட்பாங்கன்னா எம்சிக்யூ போட்டு பாருங்க. 3 மார்க் 5 மார்க் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், படிச்சதோட நிறுத்திடணுமா? 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி ரூல்டு ஷீட்ல பிளாக் பென்னை வச்சு எழுது. ஓகேயா? சோ அதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சோ இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும். கண்டிப்பா நீங்க படிக்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் படிக்கணும். எப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பழசு ஆளுங்க எடுத்திருப்பாங்க, நம்ம நோட்ஸ் கொடுத்தோம். அடிஷனல் நோட்ஸ் ஏதாவது கொடுத்தோமா? இல்ல. இந்த டைம் நம்ம நோட்ஸோட என்ன கொடுத்தோம்? இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் டேப்லர் காலம் கொடுத்தோமா? அடிஷனல் நோட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோமா?
சோ ஒரு டாபிக்கும் டீச் பண்ற நான் இம்ப்ரூவ் ஆகும்போது படிக்கிற நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகணும்? இம்ப்ரூவ் ஆகணுமா இல்லையா? சோ பழைய நோட்ஸ் எடுத்ததுன்னா தூசி தட்டி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி என்ன பண்ணும்? படிக்க ஆரம்பிக்கணும். அததான் சொல்ல வந்தேன். ஓகே. சோ வெயிட்டிங் ஃபார் கிராஜுவேஷன். நான் 4th இயர் 3rd இயர் கிராஜுவேஷனுக்கு வெயிட் பண்றேன். அப்படி இருந்தா அப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பேன். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் 1 இயர் இருக்குல்ல, படிக்க ஆரம்பிப்பேன். சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்ல, கிராஜுவேஷனுக்கு அப்புறம் 1 இயர் நீ என்ன பண்ணும்? பிராக்டிஸ் பண்ணும். பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. உண்மையாவே உட்கார்ந்து 4 hour 5 hour படிக்கிறதுக்கு டைம் இருக்கா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காலேஜ்ல நீங்க ஒழுங்கா படிச்சிருப்பீங்களா இல்லையா? காலேஜ்ல நமக்கு எவ்வளவு டைம் இருக்கும்? நான் 2 கை இன்னொரு கை இருந்தா கூட தூக்குறேன். காலேஜ்ல இந்த உஷாரு இருந்திருந்தா இன்னைக்கு மாலத்தியோட ரேஞ்சே வேற. நான் ஏன் எங்க கிளாஸ் எங்கேயோ கிளாஸ் எடுத்துருப்பேன். லிட்டரலி ஐ அம் டெல்லிங் யூ. ஓகே. சோ அந்த சென்ஸ் அந்த டைம் இப்போ உங்க கையில இருக்கு. காலேஜ் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காதீங்க. சோ கிராஜுவேஷனுக்காக வெயிட் பண்ணி 1 இயர் கரெக்டா பக்காவா டைம் இருக்கு. நான் அப்போ உட்காந்து ஃபுல்லா படிப்பேன். அப்ப பிராக்டிஸ்ல இன்டர்வியூல கொஸ்டின் கேட்ட உடனே பந்து மாதிரி திருப்பி வந்துருவேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து டிகிரி எல்லாம் முடிச்சிட்டேன். என்ரோல்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்லா கிராஜுவேட்ஸ் ஆர் இன்வைட்டட் நோ. யூ கேன் ரைட். அடுத்து நான் இவ்வளோ சொன்னாலும் நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணா இந்த நோட்டிபிகேஷனுக்கு நீ வெயிட் பண்ணா you will be eternally waiting for the next few notifications. இது நமக்கு தேவையா? சோ finish off and go. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். போன வாட்டி நியூ கிரிமினல் லாஸ் இல்ல, இப்ப என்ன அடிஷனு? நியூ கிரிமினல் லாஸ். இந்த வாட்டி ஜிஎஸ் இருக்குமா, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குமான்னு தெரியல. அடுத்த தடவை ஃபேஷன் டெக்னாலஜி ஜியோகிராஃபிய கூட ஆட் பண்ணிடுவாங்க. ஜட்ஜுக்கு ஒரு ஃபேஷன் சென்ஸ் வேணும். என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க? நான் சொல்றதுக்கு இல்ல, ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஏபிபிக்கு எதுக்குப்பா ஜிஎஸ்? உண்மையே பேசணும்ப்பா. எவ்வளவு பெரிய ஆள் வேணாலும் ஆட் பண்ணிட்டோம். என் மேல கண்டென்ட் எடுத்து என்னாலும் பண்ணட்டும். ஏபிபி எதுக்கு ஜிஎஸ்? கிரிமினல் கோர்ட் பிராக்டிஸ் இன்னும் இன்டென்சிவா 2 இன்டர்வியூ கூட நீங்க வைங்க. எதுக்கு ஜிஎஸ்? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகே, தமிழ் கண்டிப்பா தெரியணும். கிராஸ் ரூட் லெவல் பீப்புளோட போறோம். தட் இஸ் வெரி குட். லைக் தட் தே ஆர் டூயிங். அப்ப என்ன பண்ணும்? முழிச்சுக்கோ, பொழைச்சுக்கோ. ஓகே. சோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யோர் ஃபவுண்டேஷன் டுடே பிகாஸ் யூ ஆர் இன் தி 0 hour. சோ இந்த 0 hour எல்லாத்தையும் சொல்லியாச்சு மேம். ப்ரிப்பரேஷன் ஓகே. நான் என்னதான் ப்ரிப்பேர் பண்றது? So we are in the almost in the final stage of the seminar. I'll tell you என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு. யூஸ் த சாண்ட்விச் மெத்தட். ஸோ எப்பயுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்த்து பண்றது ஒரு சாண்ட்விச் மெத்தட். ஓகேங்களா? இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரிலிம்ஸ் எம்சிக்யூ ஃபோக்கஸ்ல இருக்க ஒரு சப்ஜெக்ட், மெயின்ஸ்ல இருக்க ஒரு சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட்டுமே நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிடுறேன், அப்புறம் ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் சொல்றேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு வரோம்? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். சோ அதோட சேர்த்து இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எதுக்கு முக்கியம்? ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். சோ அந்த ப்ரிலிம்ஸோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மெயின்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். தொடரன் கடைசி வரைக்கும் தொடாத சப்ஜெக்டா இருக்கும். ஏன்னா தொடாத சப்ஜெக்ட் நோட்டிபிகேஷன் டைம்க்கு அப்புறமா உங்களுக்கு இருக்குன்னா அது எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். கான்பிடன்ஸ் மேட்டர்ஸ். நம்ம கான்பிடென்டா இருந்தா தான் எழுத முடியும். கான்பிடென்டா இருந்தா தான் எம்சிக்யூவே அடிக்க முடியும். இன்டர்வியூ அப்புறம் ரொம்ப கான்பிடென்டா இருந்தா இன்டர்வியூல போய் உட்கார முடியும். இந்த கான்பிடன்ஸ் எப்படி வரும்? 1/2 கிலோ 1 கிலோ எங்கேயாவது வாங்கி தந்துடலாமா? நெவர். ஐ டெல் யூ, இன் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ நெவர் ஸ்போக். இன் மை ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் லைக் திஸ். பட் ஆனா நான் இந்நேரத்துக்கு 10 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா எத்தனை கிளாஸ் எடுத்திருப்பேன் தெரியல. இப்போ எனக்கு ஹாப்பியா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. சோ அந்த மாதிரிதான் இது. அந்த கான்பிடன்ஸ் எங்க வரும்? நீங்க படிக்கிறதுல இருந்து தான் வரும். சோ அது முடியாத ஒரு சப்ஜெக்ட். சிஆர்பிசியோ பிஎன்டபிள்யூஸோ மெயின் சப்ஜெக்ட ஒன்னு எடுத்து, ரெக்கார்டிங் இருக்குல்ல எல்லார் கையிலயும், கேட்க மாட்டேங்குது, அத மார்னிங் பாத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் நம்ம கிளாஸ் பார்ப்போம். சோ அந்த மாதிரி சாண்ட்விச் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு படிக்கிறது மட்டும் இல்ல, யூ ஹாவ் டு ரீஎன்ஃபோர்ஸ் போத் மெமரி அண்ட் எக்ஸ்பிரஷன். சோ படிக்கிறது இஸ் a memory, revision is a memory. What is expression? MCQ எடுத்து பார்க்கணும். MCQ PDF போட்டிருக்கா, அதை எடுத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணணும்? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்கணும். இது இவங்களுக்கு. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாத அத்தனை பேருமே you too have a way. Kindly stop the video. Yes. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு நான் சிலபஸ் எடுத்து வந்திருக்கேன். ஓகே.
ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க எதுவுமே எழுத வேண்டாம். எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கா பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன். சோ திஸ் இஸ் த சிலபஸ். இந்த இப்ப பார்ட் ஏல இது நோட்டிபிகேஷன்ல இருந்து எடுத்து வந்ததுதான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட இவ்வளவு மார்க்குக்கு தான் கேட்பாங்கன்றத முதற்கொண்டு ஐ ஹவ் brought in. இந்த சப்ஜெக்ட் இதுதான் மார்க்ஸ் நான் சொல்லிட்டே வந்தேன்னா இட் வேஸ்ட் யுவர் டைம். அதனாலதான் ஐ எம் பிரிங்கிங் இன் பிடிஎஃப் இட் செல்ஃப். சோ இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கு, இதுக்கு இவ்வளவு மார்க்குக்கு எம்சிக்யூ கேட்பாங்கன்றத நீங்க பாத்துக்கோங்க. இது பிரிலிம்ஸ்க்கும் கீழே மெயின்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்கேன். டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல 50 மார்க் எதுல கேட்பாங்க, 50 மார்க் எதுக்கு கேட்பாங்க, டெபாசிஷன்ஸ் எப்படி கேட்பாங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி கேட்பாங்க, அதே மாதிரி பேப்பர் 1ல எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் கேட்பாங்க, எவ்வளவு மார்க்குக்கு கேட்பாங்க, எவ்வளவு டைமுக்கு கேட்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, எவ்ரிதிங் இஸ் தேர் இன் திஸ் பிடிஎஃப். ஐ வில் ஷேர் இட் டு யூ. நம்ம மட்டும் தான் செமினாருக்கு வந்திருக்கோம், நமக்கு மட்டும் தான் அப்படி கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, படிச்சால் மட்டும் போதும். ஓகேங்களா? சோ இந்த விஷயத்தை நான் எப்படி கவர் பண்ண சொல்றேன்னா, ஒன் ஃப்ரம் prelims, ஒன் ஃப்ரம் மெயின்ஸ். நாட் ஓன்லி ரீடிங், டேக் அ ப்ராப்பர் நோட்ஸ். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய புக்கை வச்சு ஃபுல்லா ரீட் பண்ணி எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. நீங்க ரீட் பண்றது இப்போ உங்க மைண்ட க்ரோ பண்றதுக்காக இல்ல, ரிசர்ச் பண்றதுக்காக இல்ல. நான் தான் டிசென்டிங் ஒப்பீனியன் சொன்னாங்களே, ஜூரிஸ்ட் ஆக மாட்டாங்க, ரிசர்ச் பண்ண மாட்டாங்கன்னு. நிஜமாலே அதுக்கு இல்ல. ஏன் ரிசர்ச் ஸ்கோரை வச்சு அவங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க, அதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, தி திங் இஸ் ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்ஸ் வேணும். நம்ம ரிவிஷன் நோட்ஸ் பாத்திருக்கீங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் நோட்ஸ் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமினேஷனா இன்னைக்கு படிக்கிறதுக்கு வேணும். சோ இன்னைக்கு நீங்க படிக்கிறதெல்லாம் எதுக்காக, அந்த நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக. அந்த எம்சிக்யூ அடிக்க முடியுமா தெரிஞ்சுக்கிறதுக்காக. எம்சிக்யூ இஸ் அவைலபிள் ஆன்லைன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிடிஎஃப் போட்டாலே போதும், அதுல இருந்தா எம்சிக்யூ வரும். மத்தவங்க எல்லாரும் ஆன்லைன்ல யூஸ் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட போட்டு எம்சிக்யூ போட்டாலே மினிமம் எம்சிக்யூஸ் வந்துடும். சோ அதையாவது போட்டு பாருங்க. அடுத்து 3 மார்க் 5 மார்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்மளோட தமிழ்நாடு ஜுடிஷியல்ல இருக்கிறதோட லிங்க் அனுப்புறேன். அதை 3 மார்க் 5 மார்க் எழுதி பாருங்க. ஓகேங்களா? சோ நம்ம கிளாஸ்ல டெஸ்ட் இருக்கிறதுனால அது நீங்க சும்மா எழுதி பார்த்து டெஸ்ட் எடுத்தா போதும். நம்ம டெஸ்ட் டிஸ்கஷன் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி ரைட் ஆன்சர்ஸ். சோ இந்த இடத்துல பிக் அண்ட் சூஸ் a easy one and a very hard one. ரெண்டுமே நீங்க சூஸ் பண்ற சப்ஜெக்ட் ஹார்டா இருந்துச்சுன்னா யூ வில் லூஸ் கான்ஃபிடன்ஸ். நம்ம எல்லாம் பயங்கரமான இரும்பா, எது நடந்தாலும் கஷ்டப்பட மாட்டோமா, மூஞ்ச வேணா பாக்க அப்படி வச்சுக்கலாம், பட் we get affected. சோ அதனால என்னன்னா, டு பில்ட் அ பேலன்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்கோர், நீங்க ஒரு ஈஸியான சப்ஜெக்டும் ஒரு ஹார்டான சப்ஜெக்டும் கூட சேர்ந்து பேர் பண்ணுங்க. அதுல எவ்வளவு டைம் நீங்க டெய்லி அலாட் பண்ணும். 1 hour ஃபார் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் நெகோஷியபிள். டிரான்ஸ்லேஷன் வந்து தலைவர் மாதிரி, சூப்பர் ஸ்டார் மாதிரி, அது தினமும் வந்து நீங்க என்ன பண்ணும், அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. ஓகே, அது இல்லாம 60% ஆஃப் த டைம் ஃபார் தி ஹார்ட் சப்ஜெக்ட் அண்ட் 40% ஆஃப் த டைம் ஃபார் யோர் ஈஸி சப்ஜெக்ட். ஸோ ஒன்ஸ் உங்களோட வீக்னஸ், உங்களோட ஹார்ட் சப்ஜெக்ட் உங்களுக்கு பழகிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சுன்னா, நோட்டிபிகேஷன் எப்ப வருது நான் இப்ப எழுதுறேன்னு வைங்க, அந்த டிரான்சிஷன் பீரியட மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பி ரெடி. அந்த மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட், அனலைசிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது யாருக்குன்னா புதுசா வந்திருக்க கெஸ்ட்டுக்கு தான். நமக்கு நான் அனலைஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் எடுத்து வந்து உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சோ யாரெல்லாம் நம்ம கிளாஸ்ல ஓன் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, வேற இன்ஸ்டியூட்ல பண்றீங்க, வெல் அண்ட் குட், யூ ஆர் ஆல் வெல்கம். ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு பிகம் அ ஜட்ஜ். என்னன்னா, பாஸ்ட் 10 years 5 years பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி யூ அனலைஸ் தி ட்ரெண்ட், ரெப்பிடேஷன் அண்ட் வெயிட்டேஜ். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு லாவை ஒரு மாதிரி கேட்பாங்க மெயின்ஸுக்கு வர. மெயின்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்க கிரக்ஸ் ஏரியாவை கேட்பாங்க. எப்படின்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு கான்ஸ்டிடியூஷனோட பிரியாம்பிள மாத்த முடியுமா எமர்ஜென்சி டைம்ல? ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு எமர்ஜென்சி டைம்ல கான்ஸ்டிடியூஷனோட பிரியாம்பிள மாத்த முடியுமா? நமக்கு இங்க தனியா ஆர்டினன்ஸ பத்தி தெரியும், கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள பத்தி தெரியும், கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் தெரியும். ஆனா ஆர்டினன்ஸ போட்டு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்க ஒரு விஷயத்த மாத்த முடியுமா? ஐயோ, you know the subject but you cannot correlate. அந்த மாதிரி ஒரு இக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா வைப்பாங்க. I tell you, because constitution everybody takes for granted. நம்ம அம்மாவை எல்லாருமே taken for granted. தோசை சுட்டு கொண்டு வந்துருவாங்க, சுட சுட இருக்கும், என்ன ஒரு சட்னி தானா, கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரியும் தோசையும் வராது சட்னியும் வராது, நீதான் அம்மா, you have to do. Okay, like that, don't take constitution for granted. அதை இன்னும் ஸ்பெஷலா ப்ராப்பரா லிங்க் பண்ணி கிரே ஏரியா என்னதுன்னு தெரிஞ்சு படிக்கணும்.
ஏன்னா உங்களோட காம்படிஷன் என்ன? முன்னாடில இருந்து படிக்காதவங்க யோசிச்சுக்கோங்க, முன்னாடில இருந்து படிக்கிறவங்க கிரைண்ட் பண்றவங்க உலகத்துல உண்டு. அப்பனுக்கு அப்பன் உலகத்தில் உண்டு. கரெக்டா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டேன். அடுத்து வேற என்ன? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய வரும். ஒரு 45 கொஸ்டின்ஸ் PDF லாஸ்ட் டைம் இருக்க பேட்ச்க்கு நான் ஷேர் பண்ணேன். கிடைச்சதா? இருக்கீங்களா லாஸ்ட் பேட்ச்? எஸ். அந்த 45 கொஸ்டின்ஸ்ல என்ன ரிப்பீட் ஆகும்? இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் பிராக்டிகலி யூ கேன் see மோஸ்ட் ஆஃப் ரிப்பீட்டட் ஏரியாஸ். சோ நீங்க அனலைஸ் பண்ணும்போதே அந்த ரிப்பீட்டட் ஏரியாஸை நான் ஃபில்டர் பண்ண மாதிரி நீங்க ஈஸியா ஃபில்டர் பண்ணிடலாம். சோ அந்த ஃபில்டர் பண்ண ஏரியால அப்ப எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அதுக்கு ஆன்சர் தெரியும். அப்ப நீ எப்படி மார்க் எடுப்ப? ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆச்சே. தட்ஸ் வேர் லிங்கிங் ஆஃப் த லாஸ் கம்ஸ் இன். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அதோட ஜெனரல் ரூல் இது, எக்ஸெப்ஷன் இது, இதோட ரேஷனல் எதனால இந்த ரூல் வந்து ரெஸ்டே எதுக்காக வந்தது, என்ன பேசிக்காக வந்தது? ரெண்டு முக்கியமான கேஸ்ல, அந்த முக்கியமான கேஸ்ல. அடுத்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடா, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸோட சேருங்க. அந்த பேப்பரை கொண்டு போய் கொடுக்கணும்ல ஜட்ஜ் கிட்ட, அது எந்த செக்ஷன் ஆஃப் சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ல சொல்றாங்க அப்படின்றது வரைக்கும். அடுத்து ஆலிபியா, ஆலிபினோட நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது? என்ன படம் அது? பாபநாசம். அது ஞாபகம் வரலாம் மேபி ஃபார் தி கான்செப்ட். பட் வாட் இஸ் ஆலிபி? எந்த செக்ஷன்? எதுக்காக ஆலிபி வருது? பிசிக்கல் இம்பாசிபிலிட்டி. தட் வாஸ் தி வேர்ட் given in the landmark case law. சோ அந்த landmark case law பேஸ் பண்ணி எழுதணும். burden of proof உல்மிங்டன் கேஸ்ல கண்டிப்பாக எழுதணும். ஐயோ அப்பா இப்பவே படபடன்னு ஆகுது. அப்படி கிடையாது, பயந்துராதீங்க. நான் பயப்படுத்த கூடாதுன்னு தான் நிஜமா நினைச்சிட்டு வந்தேன். பட் ஐ வாண்ட் டு கிவ் தி ரியாலிட்டி. இன்னைக்கு ஜட்ஜா இருக்கவங்க எல்லாம் ஏலியனா? நான் உண்மையா உங்க ஃப்ரெண்டு, உங்க சீனியர், உங்க கூட டீ குடிச்சவங்க, ஆமாவா இல்லையா? உங்க கூட இருந்தவங்க தானே ஜட்ஜு. யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி சீனியர்ஸ், தெரிஞ்சவங்க, கூட இருந்தவங்க? அவங்க எல்லாம் என்ன ஏலியன்ல இருந்து வந்துட்டாங்களா? நம்ம கூட சுத்திட்டு இருக்கும் போதே ஒரு நாள் படிக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். that makes a difference. நான் என்ன சொல்றேன், இன்ஃபார்ம்டா படி, பயமுறுத்த இல்ல. சோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அடுத்து வேற என்ன இருக்கு நமக்கு? சிபிசி. சிபிசியோட ரியல் சேலஞ்சே கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும். மென்ஸ் ப்ராஃபிட்னா என்னன்னு கேக்குறாங்க, கிரவுண்ட் டெப்த்னா என்னன்னு கேக்குறாங்க, எப்ப அட்டாச் பண்ண முடியும், எப்ப அட்டாச் பண்ண முடியாது. ஆனா வாஸ்ட்னஸ். நான் உட்காந்து செக்ஷனை மட்டும் படிப்பேன், செக்ஷன்ல இருக்கிறத மட்டும் எழுதுவேன். அப்ப ஆர்டரை யார் படிப்பா? தாத்தா படிப்பா கேட்பாங்க. என் தாத்தா ரொம்ப பாவம், அதனால அவர் இழுக்க வேண்டும். சோ அதை யார் படிப்பா? சோ சிபிசி படிக்கும் போதே I'll give you the list of concepts. We covered CPC in a single day. We had a seminar. நம்ம திருப்பி ஒரு செமினார் இருக்கலாம். ஃபுல்லா சிபிசி உங்களுக்கு லென்த்தா எடுத்துட்டு ஒன் டே ரிவிஷன் மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேங்களா? தட்ஸ் ஓபன் டு ஆல். எல்லாருமே வரலாம். I'll be very happy. ஓகே. சோ அந்த மாதிரி இதுல மேம் என்ன எங்களுக்கு கிளாஸ் எடுத்து எல்லாத்தையும் ஓபன்ல கொடுங்க அப்படி கிடையாது. ஜஸ்ட் சர்டன் திங்ஸ். ஓகே. சோ அந்த மாதிரி தான் சிபிசி வந்து கான்செப்ட் கிளஸ்டர்ஸா படிக்கணும். இப்போ இந்த மென்ஸ் ப்ராஃபிட்டா, இந்த மென்ஸ் ப்ராஃபிட்டோட நீங்க என்ன எழுதணும்னா ஆர்டர் 20 நினைக்கிறேன். ஆர்டர் 20ல ரூல் 14 சம்திங் அந்த மென்ஸ் ப்ராஃபிட்டை எப்படி டிகிரியா வாங்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம், கொடுக்கலாம்னு இருக்கும். சோ அதையுமே சேர்த்து எழுதணும். நான் உங்களுக்கு மேலேயே கொண்டு வந்திருக்கேன், அது எக்ஸ்பிளைனும் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல பாருங்க. எஸ், ஆர்டர் 20 ரூல் 12 சிபிசி. எல்லாருமே மென்ஸ் ப்ராஃபிட்னா அன்லாஃபுல் ராங்ஃபுல் பொசிஷன் எழுதாம ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட இருக்க பொசிஷன் எழுதி வைப்பாங்க. ஏன்னா நம்ம அட்வொகேட், அவன் ஆப்போசிட் பார்ட்டி. இட் இஸ் ஃப்ரம் a wrongful பொசிஷன், அந்த கீவேர்டு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அவனுக்கு ப்ராஃபிட்டே வரலனாலும் அவனுக்கு ஆர்டினரி டெலிஜென்ஸ்ல காசு வந்திருந்தா போதும். இப்ப நான் இதெல்லாம் எடுத்துனா புரியாது. ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் தட் கீவேர்ட்ஸ் வில் fetch you marks. நெக்ஸ்ட் அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப பெருசா 10 லைன்ல இல்லஸ்ட்ரேஷன் எழுதுவேன். பேஜே இருக்காதேம்மா, எங்க எழுதுவேன்? ஒரே லைன்ல எப்படி நச்சுன்னு இல்லஸ்ட்ரேஷன் எழுதுறது? தட் இட்செல்ஃப் இஸ் an art. சோ இதோட பிராக்டிகலா லிங்க் பண்ற ஒரு ஏரியா. இதோட ஆப்ஜெக்ட் என்ன பாருங்க. தட் இஸ் another one small line. கம்மி ஸ்பேஸ்ல எக்கச்சக்க அவுட்புட். தட் வில் பி யுவர் மார்க்ஸ். இது எப்படி மேம் உங்களுக்கு தெரியும்னு கேட்டா, அஞ்சனைன்னு ஒரு சூப்பரான ஒரு விமன் அண்ட் லேடி. ஷீ இஸ் a young mother. She cleared APP. Now she is an APP. She also cleared CJ examination. அந்த ஓசி ப்ராப்ளம் வந்துச்சு பாத்தீங்களா? கொடுத்துட்டு பாதி பேருக்கு இல்லைன்னு போடணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி எப்படியோ லா படி 1000 பேசலாம். ஆனா கஷ்டப்பட்டு மெரிட்ல இருந்தவங்களும் தூக்கிட்டாங்க. அதுதானே உண்மை. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட ஏதோ கொடுத்துலாம். அது ஏன் மனசு, தட் இஸ் டிஃபரெண்ட். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஷி வாஸ் தேர். சோ அவங்களோட பேப்பர் அவங்க வந்து எனக்கு வந்து டெஸ்ட் எழுதியிருந்தாங்க. சோ ஐ saw her paper.
இட் வாஸ் சச் அ லோடட் பேப்பர். இத்தனை லைன்ல அத்தனை விஷயம் எழுத முடியுமான்னு மலப்பா இருந்தது. ஏபிபியும் கிளியர் பண்றாங்க, சிஜேவும் கிளியர் பண்றாங்க. அப்ப அவங்க பேப்பர் ஸ்டாண்டர்டா இல்லாம வேற யார் பேப்பர் ஸ்டாண்டர்டா இருக்கும்? So அந்த ரூல்ஸ்ல தான் I am bringing all the answers to you in the upcoming classes. So that's how you have to write. அது CPC ஓட சேலஞ்ச். வாஸ்னஸ் நீங்க சுருக்கி அழகா எழுத தெரியும். CRPCன்னு வச்சுக்கோங்க. CRPC I tell you, it's taming a monkey. பயங்கர பிராக்டிகலா இருக்கும். கொஸ்டினே நீங்க ரீட் பண்ணிட்டு 2019 கொஸ்டின் பேப்பர்லாம் ரீட் பண்ணீங்கன்னா ரீட் பண்ணிட்டு இது லாவா தான் இருக்குமா அப்படின்ற டவுட் வரும். ஓகே, CRPC இட்ஸ் டூ மச் பிராக்டிக்கல் ஓரியன்டட். சோ ஒரு செக்ஷனை படிக்கும் போது பிராக்டிக்கலா ஒரு கிரிமினல் கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனாலதான் CRPCக்கு நம்ம நிறைய பிராக்டிகல் கிளாஸ் வச்சிருக்கோம். மெயினா ஒரு டைரக்ஷன் எப்படி வாங்குறது, லலிதா குமாரி கேஸ்ல இருந்து எவ்வளவு மாறி இருக்கு. சோ ஒரு FIR டைரக்ஷன் எப்படி வாங்குறது, அதுக்கே we will have a 2 days class. ஓகே, வேற வழி இல்ல, நீங்க எல்லாம் படிச்சுதான் ஆகணும். ஓகே, சோ இது எல்லாமே நீங்க பார்த்து படிக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஏரியா. இம்பார்ட்டன்ட் ஏரியா நம்ம கிளாஸ்ல நம்ம கொடுக்குறோம். சோ தனியா இருக்கிறவங்க இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ஏரியா எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவை மட்டும் படிப்பேன், மத்தத படிக்க மாட்டேன்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா எதுக்காக நம்ம எடுக்கிறோம்? திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா தரோவா வச்சுக்க. மத்த ஏரியாலாம் ஒரு ஐடியாவாவது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். எது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், எது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த கொஸ்டின் இருக்கா? எது தேவை இருக்கா ஆடி, எது தேவையில்லாத ஆடின்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த கதை தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். சோ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நீங்க லைவ் லாவ்ல தேடினீங்கன்னா கிடைக்காது. லைவ் லா இஸ் ஃபார் பிராக்டிக்கல் அட்வொகேட்ஸ். அதுக்கு நான் லைவ் லாவை ஒதுக்கி வைங்கன்னு சொல்லல. லைவ் லா எதுக்கு தேவை? ரீசன்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு தேவை. சில டைம் அதுல இருந்து அப்படியே சில கிரே ஏரியாவை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்மெண்ட் ரைட்டிங்ல கொஸ்டினா கேட்டு வைப்பாங்க. போன வாட்டி மகாராஷ்டிரால கேட்ட கொஸ்டின் 10 நாள் டேட் மாத்தி கூட கேட்டு வச்சிருந்தாங்க நம்மளோட மெயின்ஸ்ல. ஓகேங்களா? சோ அதை அப்ப பாத்துக்கலாம். ஆனா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நான் எங்க பாப்பேன் அப்படின்னும் போது we should go to the books. புக்ஸ் லிஸ்ட் நான் ஷேர் பண்றேன். ஜாயின் பண்ணவங்க தயவு செய்து இந்த புக்ஸோ புக்ஸ் லிஸ்டோ வாங்க வேண்டாம். இதெல்லாம் படிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து உளறிட்டு இருக்கேன். ஓகே, அந்த புக்ஸ் நீங்க தனியா வாங்கணுமாலே கோஸ் டு லிஸ்ட் எடுத்திருக்கீங்களா, கண்டிப்பா 40K போயிடும். ஆல்ரெடி நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் ஏரியா நானே ஷேர் பண்றேன். இது யாருக்குன்னா மத்தவங்களுக்கு. நான் ஏன் சொல்றேன்னா அகைன் யூ கோ பை யூ சிட் அண்ட் செட்டில் அண்ட் ஸ்டடி. ஓகே, சோ மத்தவங்க எல்லாருக்குமே நான் புக் லிஸ்ட் இப்ப கிளாஸ் முடிச்சோன்னு அனுப்புறேன். அந்த புக் லிஸ்ட் நீங்க லைப்ரரியில இருந்து ஆக்சஸ் பண்றீங்களோ எப்படியோ, ஆனா புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புக்ல பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரே கேஸ்லாவை ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. அததான் பெரிய பெரிய பேராகிராஃபா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் என்னது? சிம்பிளி லேண்ட்மார்க் கேஸ் லா. சோ ஒரு சின்ன விஷயத்த சொன்னது லேண்ட்மார்க் கேஸ் லா இல்ல, அந்த விஷயத்தையே மாத்தி ஒரு சேஞ்ச், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்ல, அதுதான் அங்க லேண்ட்மார்க் கேஸ் லா. சோ பகல நாராயண சுவாமி கேஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். டையிங் டிக்ளரேஷன் அந்த மாதிரி அது அந்த அவுட்லுக்கே மாத்திருக்கும். ஃபுல்லா அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் த டையிங் டிக்ளரேஷனையே எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனாலதான் அது லேண்ட்மார்க் கேஸ் லா. சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நோட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. பிராக்டிக்கலி அது எப்படி அப்ளை ஆகும்னு பாத்துக்கோங்க. செக்ஷனுக்கு கீழே இருக்க இல்லஸ்ட்ரேஷனை விட்டுறாதீங்க. அத பேஸ் பண்ணி கூட क्वेश्चंस கேட்பாங்க. கிளாசிக் பேராக்ட், யூனிவர்சல் பேராக்ட் வச்சிருக்கீங்களா யாராவது? எஸ் கொடுங்களேன். யூனிவர்சல் தானே? எஸ். இதுல நோட்ஸோட இருக்கும். இந்த பேராக்ட்ல நோட்ஸ் இல்லாம வாங்கிருந்தீங்களா? நோட்ஸோட இருக்காடா? இல்லஸ்ட்ரேஷன் தான் இருக்கு, நோட்ஸ் காணுமே. கமெண்ட்ஸ் எஸ் இருக்கு. சோ இந்த கிளாசிக் பேராக்ட்ல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தானே, செக்ஷன் 141 எடுங்களேன் இருந்தா. ஏன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதுதான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம்ன்றதுனால இருக்கும். 141 எடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 25 மார்க்ஸ் வர்த் இருக்கு. அதுக்காக தான் இந்த பேராக்ட்ல அதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இன்னொரு பேராக்ட்னு நினைக்கிறேன், டார்க் கலர்ல இருக்கும். கொடுங்க. ஆரஞ்சு ஆரஞ்சு சாரி இதுல 141 என்கிட்ட இருக்கு அந்த பேராக். இது கிடையாது, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த 141 செக்ஷன் கீழ என்ன சொல்லிருப்பாங்கன்னா, this 141 does not apply to hypothecation ஒரு லேண்ட்மார்க் கேஸ்ல கொடுத்திருப்பாங்க.
சோ இந்த பேராக்ல இருக்க கீழே கமெண்ட்ஸ்ல கூட லேண்ட்மார்க் கேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி தான் 25 மார்க்ஸ்க்கு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. சோ landmark case law for important topics are very very important. அதுக்கு நீ 100 கேஸ் லா படிச்சினா லேண்ட்மார்க்லாம் கவர் பண்ணலாம் இல்ல. எது லேண்ட்மார்க்னு தரோவா லிஸ்ட் பண்ணி கவர் பண்ணனும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட்க்கும் லேண்ட்மார்க் கேஸ் லா எது நான் லிஸ்ட் தந்துறேன். அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தது நம்ம பரத் சார் தான். அவர் கேட்டார் இல்லீங்களா? சோ அதெல்லாம் I started preparing. நான் நோட்ஸ்ல உள்ள கொடுத்திருப்பேன். அதெல்லாம் தனியா எடுத்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துறேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ கொடுக்க ரெடியா இருக்கேன். அப்போ நீங்க எனக்கு என்ன செய்யணும்? தயவு செய்து படிக்கணும். ஓகே? சோ அதுதான் அந்த மாதிரி லேண்ட்மார்க் கேஸ்ல லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மாடல் क्वेश्चंस. எப்பயுமே ஒரு மாடல் क्वेश्चन நீங்க எழுதி பார்க்கும்போது நான் சொல்றது 5 மார்க்குக்கு என்ன டெஃபினிஷன், என்ன செக்ஷன், என்ன கான்செப்ட், இத தாண்டி இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், ரேஷனல், இது 5 மார்க்குக்கு. ஆனா 3 மார்க் வரும்போது டெஃபினிஷன், செக்ஷன், கான்செப்ட், இல்லஸ்ட்ரேஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது 4 எழுதாம நான் என்ன கதை எழுதினாலும் எவ்வளவு மார்க் கிடைக்கும்? அரை மார்க் கூட கிடைக்காது. சில பேப்பர்லாம் 0 போட்டு வச்சிருக்காங்க. அதையும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எடுத்து வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் எம்சிக்யூ லாம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? என்ன ப்ராப்ளம் பேஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. அப்ப அந்த மாதிரி எம்சிக்யூக்குலாம் எப்படி ரெடி ஆக முடியும்? ஒரு செக்ஷன் படிக்கும் போதும் ஹைப்போதெட்டிக்கலா இது அப்ளை ஆனா என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். ஓகே? அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பேர் ஆக்ட் அலோன் உங்களுக்கு போதுமா? பேர் ஆக்ட் ஃபவுண்டேஷன். பேர் ஆக்ட் இல்லாம அட்வொகேட்ஸும் ஜட்ஜஸும் லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா பேர் ஆக்ட் வாங்கி உங்க வீட்ல வச்சுக்கோங்க. பட் பேர் ஆக்ட் ரீடிங் அலோன் கேன் ஹெல்ப் யூ கிளியர் பிரிலிம்ஸ். கேன் தான், இட் வில்னு நான் சொல்ல மாட்டேன். சோ பேர் ஆக்ட தாண்டி நீங்க எங்க போகணும்? ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு போகணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு தனியா அனுப்புறேன். இதுலயும் இருக்கு. பட் ஆனா நான் தனியா உங்களுக்கு எடுத்து தரேன். இல்ல சரியா இல்ல. ஓகே? சோ ப்ராப்பரா என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லிஸ்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நாட் ஃபார் யூ பீப்புள். ஆல்ரெடி ஐ கேவ் வித் தி லிங்க் இன் தி புக்ஸ் செமினார். புக்ஸ் வீடியோன்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? அத பாத்துக்கோங்க. ஏன் நான் புக்ஸ் வீடியோ லிஸ்ட் தரேன், புக்ஸ் வீடியோ தரேன்னா அவ்வளவு காசு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த புக்கு தான் பர்டிகுலரா உங்களுக்கு தேவையா? ஏன்னா ஒருத்தவங்க படிக்கிறவங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு என்ன புக்கு தேவை. ஏன்னா எம்பி ஜெயின் சில பேருக்கு ஓகே இருக்கும், சில பேருக்கு ஜெயன் பாண்டே ஓகே இருக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், அதை பாருங்க. ஓகே? சோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. புக்கு கையில வந்த உடனே பயங்கரமா நான் எல்லாத்தையும் படிப்பேன் போயிடாது. மேம் அப்படிலாம் நாங்க போக மாட்டோம் மேம். என்ன மேம் நீங்க எங்களை நினைக்கிறீங்க? அந்த மாதிரி போறது நிறைய பேர் இருக்காங்க. ஃபாலோ திஸ் கிளாக் மெத்தட். இப்ப கிளாக்கோட முள்ளு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கிளாக்கை விட்டு எங்கேயாவது ஓடிட்டு போகுமா? போகாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கும் இந்த நியூக்ளியஸ் தான் நான் படிக்க போறேன். இன்னைக்கு செக்ஷன் 1 to 5 படிக்க போறேன். அந்த 1 to 5ல நியூக்ளியஸ் என்னது, அதோட இன்கிரீடியன்ட் என்னது, ஒரு இன்கிரீடியன்ட்க்கும் 10-15 கேஸ்லாம் சில டைம் கொடுத்து வச்சிருப்பாங்க. நோ, வாட் இஸ் த இன்கிரீடியன்ட் அண்ட் அதை பிராக்டிகலா அப்ளை பண்ற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்னது. சோ 5-10 லைன்ல புக்ல இருந்தாலும் ஒரு 3 லைன் 2 லைன் தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் புக் படிக்கணும். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகைன் கிடையாது. புக்கை ரெஃபர் பண்ண சொன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே? சோ நியூக்ளியஸை விட்டு போகாதீங்க, லேண்ட்மார்க் கேஸ்ல விட்டு போகாதீங்க. அவ்வளவு பெரிய ஃபுல் புக்கையும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்க எடுத்து வந்தால் போதும். சோ அடுத்து ஆன்லைன்ல எம்சிக்யூ டெஸ்ட், இல்ல நீங்க இருக்கிறீங்கன்னா பிடிஎஃப்ல நான் அனுப்புற டெஸ்ட், ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ், மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது ஐ வில் ப்ரொவைட் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்க்கு எப்படி 45 கொஸ்டின்ஸ் கொடுத்தனோ சிபிசிக்குலாம் 45 பத்தாது. நான் அப்படி கொடுத்தனா அது தப்பு. கரெக்ட்டுங்களா? நான் உங்களுக்கு 3 மார்க் 5 மார்க் தனித்தனியாவே கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் லிஸ்ட் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். நம்மளும் சால்வ் பண்ணுவோம். ஆனா நான் அந்த ஒரு 60-70 கொஸ்டின் உங்க கூட சேர்ந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்ப சிஆர்பிசி எடுத்து நான் ரிவைஸ் பண்ணுவேன். சோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் பண்ணணும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இவாலுவேஷன் வாங்கிக்கோங்க. இங்கதானே உட்கார்ந்துருக்கேன் நானு. கரெக்டா? சோ அது பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷன் பிராக்டிஸ் டெய்லி பண்ணுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? வேர்ட்ஸ் ஷேர் பண்றோமா? மத்தவங்க லீகல் டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் இல்ல, தமிழ் டு இங்கிலீஷ் லீகல் டிக்ஷனரி ப்ளூ கலர்ல இருக்கும். அதுல வேர்ட்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். I cannot specifically name any book for judgment writing because it is a skill. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கிளாஸ் இருந்துச்சு. நம்ம எண்ட்ல இருந்து சொல்லி கொடுத்தாச்சு. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்ல I have made a 2 to 3 வீடியோஸ், 5-6 வீடியோஸ் கூட இருக்கும். 2 hours 3 hours கிளாஸ் எடுத்திருப்பேன். என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா டைம் இருந்ததுன்னா
அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஐ பெட் யூ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபைனலி கம்மிங் டு இன்டர்வியூ. மேம், நாங்க இப்ப நோட்டிபிகேஷனே வரல, இன்டர்வியூ பத்தி எதுக்கு யோசிக்கணும்? எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், பயங்கரமா மெயின்ஸ் எழுதுனா ஒருத்தி. ஆனா எதிர்க்க வச்சு கேக்குறேன், மேம் நான் அட்மிட் ஆயிருந்தேன் மேம். அட்மிட் ஆயிலாம் முடிச்சிட்டமா, இப்ப பேசுமா. ஆனா she is a judge today. Okay, but the thing is she faced so much of difficulty. நம்ம எதுக்கு ட்ரெயின் ஆயிட்டு வரோம்? MCQ அடிக்க ட்ரெயின் ஆகுறோம், 3 மார்க் எழுதுற 5 மார்க் எழுத ட்ரெயின் ஆகுறோம், பேச ட்ரெயின் ஆகுறோம். மேம் நான் பயங்கரமா பேசுவேன், சும்மா பேச சொன்னா நான் கூட இப்ப பேசிட்டு இருக்க பாத்தீங்களா, பேசிட்டே இருக்கலாம். But you're going to talk law before whom? Before a high court judge. Correct? You are a fresh law graduate. You are going before standing before a person who is almost profound in law. அதுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஓகேங்களா, அவங்களும் மனுஷன் தான். They also have their own problems and everything. நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டா பேசலாம். சோ இந்த திடீர்னு பேச்சு வராது. அதை எப்படி நீங்க பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, யூஸ் த மிரர் மெத்தட். சோ தினமுமே நான் உங்ககிட்ட ஒரு கான்செப்ட் எடுத்தேன்னா அதை நீங்க ரிவைஸ் பண்றீங்க இல்லையா, இப்படியே பார்த்து மட்டும் ரிவைஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்டா அதை எப்படி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும், மிரர்ல உங்க முகத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தனியா செவத்தை பார்த்து பண்ணக்கூடாது, படிக்கிற மாதிரி இப்படி பண்ணக்கூடாது. எதிர்க்க ஒரு மூஞ்சி இருந்தாதான் அந்த தடுமாற்றம் வரும். அதுவும் நம்ம மூஞ்சியே பார்க்கும் போது நமக்கு ரொம்ப தடுமாற்றம் வரும். இப்ப எனக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் தான். இப்ப எனக்கு உங்க முகம் எல்லாம் தெரியல, என் மூஞ்சி தான் தெரியுது ஆன்லைன். ஓகே, சோ லைக் தட் யூ டூ த மிரர் மெத்தட். 1 வீக்ல யூ வில் see the changes. ஓகே, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் மெயின் வந்து ஐ கான்டாக்ட், போஸ்டர் எல்லாமே சொல்லுவோம். ஓகேங்களா, எப்படி நீங்க வந்து ஐ கான்டாக்ட் எப்படி எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி அப்சர்வேட்டிவா இருக்கீங்க, அது எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா மெயின்ஸ் இன்டர்வியூலயும் என்ன இருக்கு, மினிமம் மார்க்ஸ் இருக்கு. நீங்க இவ்வளவு எழுதி 1 மார்க் உங்களுக்கு கம்மி பண்ணி கூட என்ன பண்ணலாம், திருப்பி அனுப்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கேஸ் போட்டுருக்காங்க. அது வந்து அதை சரி பண்ணி நமக்கு நோட்டிபிகேஷன் போட்டு அதெல்லாம் இப்ப எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு எது ரெடி ஆகுறீங்க, இப்போ இருக்க இன்டர்வியூக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, சோ அந்த மாதிரி பார்க்கும்போது மிரர்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஹவ் யூ ஆர் ஸ்டாண்டிங், ஹவ் யூ ஆர் ஐ கான்டாக்ட் இஸ், பயப்படுறீங்களா, என்ன பண்றீங்க, அதெல்லாம் சேர்த்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சுத்தி இருக்க விஷயத்தெல்லாம் நீங்க வந்து யோசிச்சுட்டு வாங்க. இன்டர்வியூல பொய்யே சொல்லாதீங்க. நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட அதை நேக்கா எப்படி சொல்றது, நான் அப்புறமா லாஸ்டா இன்டர்வியூ டைம்ல we will have sessions. I tell you we will have லாஸ்ட்ல சார் ஒரு 5 minutes. Yes sir. So interview timeல வந்து we will have like I will keep 14 mock interviews. அதுல நீங்க எத்தனை அட்டெண்ட் பண்ணாலும் ஓகே தான். I'll be sitting just here. I'll morning till 1 o'clock I'll do offline interviews. After lunch I'll be doing till 6 o'clock online interviews. So எங்க இருந்தாலுமே உங்களுக்கு mock interviews இருந்துகிட்டே இருக்கும். அதுல we will bring retired district judges, retired high court judges, யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் வச்சுதான் நம்ம பண்ண போறோம். சீனியர் அட்வொகேட்ஸ் யாரெல்லாம் குதர்க்கமா பேசுவாங்களோ எல்லாத்தையும் நான் கூட்டு வருவேன் கண்டிப்பா. ஓகேயா, சோ அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து நீங்க போகும்போது யூ வில் பி ரியலி ஃபைன். ஓகேயா, சோ பண்ணிடலாமா, பண்ண முடியாதா? இப்ப எந்த அவர்ல இருக்கீங்க, நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ற டைம்லயா? யூ ஆர் இன் 0. சோ எனக்கு இப்போ இவ்வளோ நேரம் கத்தி எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, என்ன தெரியுமா, நான் பழைய மாதிரி நேத்தி மோடுக்கு போயிட்டேன். இந்த செமினாருக்கு அடுத்து என் ப்ரிப்பரேஷன் நான் நேத்து என்ன பண்ணணும் அதே இன்னைக்கு பண்ணுவேன்னு இல்லாம, இன்னைக்கு நீங்க முழிச்சிருந்து நான் சொன்னதெல்லாம் நீங்க பண்ணா கூட, ஏன்னா எனக்கு போன் எப்படி வருதுன்னா, கேட்ட உடனே மேம் நான் இப்ப இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சா நான் ஜட்ஜ் ஆயிட கிளியர் பண்ணிட முடியுமா? சத்தியமா பண்ண முடியும். பட் ஒன்லி இஃப் யூ வேக் அப் டுடே, நாட் பிஃபோர் த நோட்டிபிகேஷன். ஐ டெல் யூ, பிகாஸ் காம்படிஷன் இஸ் வெரி ஹெவி திஸ் டைம். அவேர்னஸ் எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. 2018 2019 மாதிரி இருக்கா? சிவில் ஜட்ஜ் இருந்தது கூட தெரியாது. பாதி பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே சாவேன், நான் ஏன் ஜட்ஜ் ஆக, அப்படிலாம் பேசினவங்க உண்டு. ஆனா இப்போ எவ்ரி நூக் அண்ட் கார்னர் சம்மன் இஸ் ப்ரிப்பேர்ட். ஓகே, சோ ஆல் த வெரி 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 பெஸ்ட். அதுக்கு முன்னாடி we'll have a small evaluation. இந்த இவாலுவேஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினா. ஏன்னா நான் எல்லாருக்கும் ஒரு பர்சனலைஸ்டு பிளான் போட போறேன். இப்ப நீங்களா உங்களுக்கு என்ன பிளான் அந்த மாதிரி நம்ம போட போறோம். அதுக்கு நீங்க எங்க ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மத்தவங்க கூட நீங்க எடுத்துக்கோங்க, நான் எல்லாருக்குமே சொல்றேன். சோ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. 29th நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுல, நியூ பேட்ச். நீங்க எல்லாம் நியூவா வந்திருக்கீங்கன்னே கன்சிடர் பண்ணி உங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா, 29th we are starting a new batch. அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருப்பீங்க. சோ ஹாப்பி வெல்கம் for the 29th batch. பயப்படாதீங்க, we will sort out everything and you will be in the good place. இன்னொரு முக்கியமான சொல்லணும், 29th batch தான் லக்கியான பேட்ச்.
என்னன்னா அவங்களோட லைஃப் டைம் ஆக்சஸ் அவ்வளவுதான். ஏன்னா எதுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்கணும், 1 இயர்னு சொல்லி போட்டாங்கல்ல. அது முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது 3 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் எப்ப நோட்டிபிகேஷன் வரும் தெரியாது, சோ லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்றது ஐடியா. இப்ப லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, நான் அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்ப படிச்சுக்கிறேன் அந்த மைண்ட் செட் வரும்ன்றதுனால 29 batch is the luckiest batch we are having lifetime access only for them and we are closing. Okay, yes. so இப்ப நோட் எடுத்துக்கோங்க. நான் கேக்குறதுக்குலாம் எஸ்னா 1 மார்க் போட்டுக்கோங்க, நோனா 0 மார்க் போட்டுக்கோங்க. இது கண்டிப்பா இதை வச்சுதான் நான் உங்களுக்கு டைம் டேபிள் கொடுக்க போறேன். ஓகே, நீங்க ஒரு மேஜர் பேர் ஆக்ட 2-3 டேஸ்ல ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியுமா? சிஆர்பிசி சிபிசி பேர் ஆக்ட 2-3 டேஸ்ல ரிவைஸ் பண்ணி முடிப்பேனா 1 மார்க், முடிக்க மாட்டேன்னா 0 மார்க். 2-3 டேஸே அதிகம், 2-3 hours சொல்லணும். ஏன்னா பிலிம்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு டைம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஜுடிஷியரி லெவல் எம்சிக்யூவை ரெகுலரா ஒர்க் பண்றீங்களா? எம்சிக்யூ போடுறீங்களா? போட்டீங்கன்னா 1 மார்க், போடலன்னா 0 மார்க். ஒரு 5 மார்க்கோ 3 மார்க்கோ ஸ்ட்ரக்சர்டா நான் எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா 1 மார்க், இல்லனா 0 மார்க். ஹானஸ்டா இருந்துக்கோங்க. நான் வந்து ஐயோ இவங்க கம்மி மார்க், இவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் 0, ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் -10. ஓகே, எல்லாரும் ஒரே போட்ல தான் இருக்கும். அடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம் உங்க கையில கொடுத்தா அதுல என்னதான் உள்ள இருக்கு, டிமாண்ட் ஆஃப் த क्वेश्चन என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? 1 மார்க், 0 மார்க். முடிஞ்சா 1 மார்க், இல்லனா 0 மார்க். இப்போ ஒரு கான்செப்ட் ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா அதுல இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வரும்னு கெஸ்ஸிங் பண்ண முடியுமா? ஏன்னா எந்த லெவல்ல இருக்கீங்க ஏத்த மாதிரி ட்ரைனிங், எக்ஸ்ட்ரா டெஸ்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? கெஸ்ஸிங் பண்ண முடியுமா? கெஸ்ஸிங் பண்ண முடியும்னா, ஏன்னா கெஸ் ஒர்க்ல தான் ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஓகே, சோ இந்த क्वेश्चन இதுக்கான லீகல் ப்ரொஃபஷனல் கெஸ் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் சைக்கிள் பிளான் பண்ணிருக்கீங்களா? நான் ஸ்டடி சைக்கிள் கேட்கல. எப்பயுமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறது 40%, ரிவைஸ் பண்றது 60%. அப்பதான் கிளியர், இல்லனா ஆல் கன்ஃபியூஷன். ஓகே, சோ ரிவிஷன் சைக்கிள் வச்சிருக்கீங்கன்னா 1 இல்லனா 0. அடுத்து நெத்தி அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி, டிரான்ஸ்லேஷன் பிராக்டிஸ் பண்றீங்களா? வந்த நாள்ல இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்குது டிரான்ஸ்லேஷன் பண்றீங்கன்னா 1 மார்க், இல்லனா 0 மார்க். டெஸ்ட் எடுக்கிறீங்களா? டெஸ்ட் வைக்கிறேன்ல, அது டைம்டு டெஸ்டா எடுக்கிறீங்களா இல்ல உங்க இஷ்டத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறீங்களா? இங்க ஆஃப்லைன்ல வரும்போது நம்ம டைம் பிராக்டிஸ் பண்றோம், வீட்ல இருக்கும்போது சொல்றேன். ஆன்லைன் டெஸ்டும் வைக்கிறேன்ல, டைம் ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 மார்க், இல்லனா 0 மார்க். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் வைப்போமா? அப்போ உங்களோட மிஸ்டேக் எல்லாம் அனலைஸ் பண்றீங்களா இல்லையா? அனலைஸ் பண்ணா 1 மார்க், அனலைஸ் பண்ணலனா 0 மார்க். சரி, நோட்டிபிகேஷன் இன்னும் 2 மாசத்துலன்னு சொன்னா ஃபுல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இல்ல எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கு, அட்வொகேட்டா நான் இருக்கேன், நான் டைம் இருக்கும் போதுதான் ஜட்ஜ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ் ஃபுல்லா இருக்கேன், அப்படி உங்களுக்கே தெரியும்ல, யூ வில் பி கமிட்டட் இன் சம்திங். இல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த் உங்களால கொடுத்து படிக்க முடியுமா? முடியும்னா 1 மார்க், முடியாதுன்னா 0. என்ன கமிட்மெண்ட் வேணாலும் இருக்கும், வீடு, குழந்தை, அது ரொம்ப கஷ்டம். ஒரு அம்மா ஜட்ஜ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ டெல் யூ, majority of the young mothers will clear. They are doing it. Okay, so 1 மார்க் இல்லனா 0 மார்க். ஓகேங்களா? இப்போ 0 to 3ல இருந்தீங்கன்னா you are in the starting stage. இன்னும் படிக்கிறதுக்கு கூட நீங்க செட்டில் ஆகும். உங்களுக்கு விகரஸான டைம் டேபிள் will be there in the next class. நான் வந்து இது படிங்க அப்படி சொல்ல போறது இல்ல. மார்னிங்கா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், டிக்கு போடுங்க. இதுக்கப்புறம் எப்படி உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ், உங்கள் வாழ்க்கை கிடையாது. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் ஐ அம் கோயிங் டு கிவ், வெரி ஸ்ட்ரிக்ட் ஒன். இப்ப 4 to 6ல இருந்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இருக்கு, ஆனா ரொம்ப கேப்ல விட்டுறீங்க. சீரியஸான ஏரியா படிப்பீங்க, ஆனா அதுக்கான ரிசல்ட் வராது. சோ 4 to 6க்கு ஸ்பெசிபிக்கா நீங்க எதுக்கு 0 மார்க் போட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட எடுத்துட்டு வாங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஏரியாவை நம்ம பிரிட்ஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெஸரா இருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் ரைட்டிங்ல தான் மார்க் இருந்திருக்காது. அந்த ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் எந்த டைம் எந்த விண்டோல நீங்க பண்ணணும், கரெக்ஷன்னா எப்படி பண்ணணும், செல்ஃப் இவாலுவேஷன் எப்படி பண்ணணும், என்கிட்ட கொண்டு வரணும்னா எப்ப கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் 7 to 8 யாராவது இருக்கீங்களா? குட்.
You are in the real competitive area. You have a very good edge if you are going to practice like this. ஆனா நான் என்ன சொல்றேன், வின்னிங் ஏரியா இல்ல, எந்த ஏரியா, காம்படிட்டிவ் ஏரியா. சோ இந்த காம்படிட்டிவ் ஏரியால உங்களோட சேர்ந்து அத்தனை பேர் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்து வச்சிருக்கோம்ல, இன்னைக்கு 721 பேர் இருக்காங்க ஆன்லைன்ல. ஆஃப்லைன்ல எத்தனை பேர் இருப்பீங்க, ஒரு 40, கரெக்டா? சோ இதை தாண்டி எனக்கே அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாயின் பண்ணவங்களே 2-3 குரூப் மேல இருக்கு. நான் எல்லா குரூப்லயும் இல்ல. அப்போ இதுக்குள்ளே இவ்வளவு காம்படிஷன், அப்ப மத்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? So you have to make your competitive area to the exam ready area, which is 9 to 10. So I will plan such a schedule that you will move from 0 to 9 to 10. Schedule is everything. அதுக்கு நான் உட்கார்ந்து ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு உட்கார்ந்து 2 நாளா 1 வாரமா ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்றேன். அந்த லூஸ் தான் நம்ம பண்ணக்கூடாது. பண்ணோம்னா ஒரு நாள் ஸ்கிப் ஆனாலும் அந்த ஸ்கெடியூல் திருப்பி ஸ்கெடியூல் ரீப்ரிப்பரேஷன்லயே போயிடும். அது பண்ணக்கூடாது. I'll give you short schedules in a single day. அதை கவர் பண்ணிட்டு கேப் டே அன்னைக்கு விட்டுருந்தா என்ன கவர் பண்றது அப்படின்ற வரைக்கும் we will do it. So welcome to the real preparation of civil judge examination.